மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல் அகுதுறும் கழுமல வடநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் முற்றார் எம்மை துணையே. குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களால் நினைந்து போற்றி மீண்டுமாக இந்த பிற்பகல் வேளையிலே சோழிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளைமடம் சிவமடத்தில் குழுமி இருக்கக்கூடிய அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களுடைய மலரடிகளையும் தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, உணவு இடைவேளைக்கு முன்னதாக அன்புடைமை, அன்பு செய்வாரை அறிவான் சிவன், கல்வி, கேள்வி கேட்டமைதல், கல்லாமை என்கிற தலைப்புகளிலே நாம் சிந்தித்தோம். காலையில் சிந்தித்த வகையில் முத்தாய்ப்பாக நாம் அறிந்து கொண்ட செய்தி என்னவென்று சொன்னால், சிவபெருமானை எதனாலும் அடைய முடியாது அன்பு ஒன்றை தவிர என்ற செய்தியைத்தான் நாம் பார்த்தோம். இதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். சிவஞான போதமும் அதுதான் வலியுறுத்தி சொல்லுகிறது. தோத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளும் அது அன்பு நெறி தான். பக்தி நெறி என்று சொன்னாலே அன்பு நெறி என்று தான் சொல்லணும். ஆகவே அன்பு அன்பு அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவ பெருந்தகை பேசுகிறார். ஆகவே அந்த அன்பின் அடிப்படை தவிர, அன்பை ஒன்றை தவிர வேறு எந்த வகையிலும் பெருமானை நாம் பெற்றுவிட முடியாது, அடைந்துவிட முடியாது என்பதை அறுதியிட்டு உறுதியாக சொல்லி இருக்கின்றார் திருமூல தேவநாயனார். அந்த அன்பை செலுத்தி அன்பினால் பெருமாண்டிய திருவடியை பற்றுவதற்கு அதற்கு ஒரு சாதனமாக அன்புடையார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை உணர்த்தும் முகமாக நடுவு நிலைமை என்கிற அதிகாரத்தை இங்கே வைத்து பேசுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து இது. ஒரு 3 திருமந்திரத்தில் இந்த நிலைமையை, நடுவு நிலைமையை மிக அற்புதமாக விளக்குகின்றார். இப்போ இந்த திருமந்திரத்தில் 2வது அடி முதலாவதாகவும், 3வது அடி 2வதாகவும், முதல் அடி 3வதாகவும், இறுதி அடி நிறைவாகவும் கொண்டு கூட்டி கொள்ளணும். நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. இப்படி நம்ம பொருளுக்காக இப்படி அடிகளை மாற்றி பொருள் கொள்ளணும். இப்போ நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. எத்தனையோ அறங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த அறங்கள் சொல்லப்படுகின்ற அறம் கூறுகின்ற அவையும், அறம் கூறுகின்ற அவையும், இப்போ நம்முடைய மொழியில் சொல்லணும்னு சொன்னால் நீதிமன்றம், அதுதான் அறங்கூறு அவையும். ஒரு காலத்தில் அரசனுடைய அரசவை அறங்கூறு அவையமாக இருந்தது. அரசன் சொல்லுவது தான் தீர்ப்பு. இன்றைக்கு முடியாட்சி போய் குடியாட்சி வந்த பிறகு இன்றைக்கு எங்கே அறங்கூறு அவையமாக இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு காலத்தில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கூட்டம் இருக்கும்.
பெரும்பாலும் ஊர் கூட்டத்திற்கு அந்த பொதுமக்களுடைய அந்த மன்றத்துக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருப்பார்கள். அது கொஞ்ச காலத்திற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நீ சொல்கிற தீர்ப்பு என்ன, நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போக ஆரம்பிச்சது. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னதாக கோர்ட்டுக்கு போகிறது ரொம்ப குறைவாக இருந்தது. இதுக்கு முந்தின தலைமுறையில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊர் பொதுமக்களில் பொதுக்கூட்டத்தில் என்ன முடிவு நடக்குதோ அதான் தீர்ப்பு, அதான் நியாயமாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், எந்த ஊர்லேயும் கூட்டம் நடக்கிற மாதிரி தெரியல, யாருக்கும் கட்டுப்படுற மாதிரியும் இல்லை. எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டு இப்படி தான் போயிட்டுருக்குறோம். இப்போ எதுக்கெடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே இறங்க பார்த்த காலமெல்லாம் உண்டு, கேவலமாக பார்த்து இழிவாக பார்த்த காலமெல்லாம் உண்டு. ஸ்டேஷனுக்கு போயிருக்குன்னா எதுக்கோ என்ன தெரிலன்னு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, அது ஒரு கௌரவமாக இருக்குது. அதே மாதிரி சிறைக்கு போகிறது இப்போ கௌரவமாக இருக்குது. ஒரு காலத்தில் சிறையில் போயிட்டு வந்தால் எண்ணெய் தேய்ச்சி அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்கறதுக்கே பல சடங்கு வைப்பாங்க. அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இப்போ சிரிச்சிக்கின்னே கையாட்டிட்டு மேலே உள்ளே போகிறான் இல்லையா? காலத்தினுடைய மாற்றங்கள் இதெல்லாம். இப்போ இந்த இன்றைக்கு அறங்கூறு அவையும் என்பது எதுன்னு சொன்னால் நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நீதிபதிகள் எப்படி இருக்கணும், அதுதான் நடுவு நிலைமை. அதுக்காக தான் ஒரு தராசு போல் அங்கே அடையாளமாக கட்டி வச்சுருப்பாங்க. என்ன இதெல்லாம் சினிமாவில் தான், எந்த நீதிமன்றத்துலேயும் பெரும்பாலான நீதிமன்றத்தில் அது இல்லை. அதெல்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் காட்டுவாங்க. ஒரிஜினலாக நீதிமன்றத்தில் பெரும்பாலான நீதிமன்றத்தில் இல்லை. அதனால் இப்போ அது இல்லாத போதே நாம் தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நம்முடைய திருமூலர் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். இந்த அறங்கூறு அவையத்தாருக்கு சிறப்பாக உடைய கருத்து என்றாலும் கூட, அந்த அவையத்தில் கற்றவர்கள் இருந்தால் அவர்கள் நடுவு நிலைமையோடு இருப்பார்கள் என்றும், கல்லாதவர்கள் இருந்தால் அது நடுவு நிலைமை தவறி இருக்கும் என்றும் சொல்லி, அந்த கல்லாமையினுடைய இயல்பாகத்தான் இந்த நடுவு நிலைமை இருக்கிறது என்று திருமூலர் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு கற்றறிந்தவர்களே நடுவு நிலைமை தவறுகிறார்கள். படிக்காதவன் தவறினாலும் கூட மன்னிக்கலாம், படித்தவர்கள் நடுவு நிலைமையில் இல்லை இன்றைய காலகட்டத்தில். திருமூலர் இது அறங்கூறு அவையத்தாருக்காக சொல்லாமல், ஆன்மாக்களாக இருக்கக்கூடிய திருவடியை நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சொல்லப்பட்ட கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்று தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய அனுபவத்தை இங்கே பேசுகின்றார். அப்போ நடுவு நிலைமையில் திரளாமல் இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் அவர்கள் எங்கே போக மாட்டாங்கன்னா நரகத்திற்கு போக மாட்டார்கள். அதே போல நடுவு நிலையில நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன ஆவார்கள் சொன்னால் நல்ல தேவரும் ஆவார் என்று சொல்லுகிறார். நல்ல தேவரும் ஆவார். இந்த திருமூலர் இந்த அடைமொழி போடுகின்ற போதே கெட்ட தேவர்களும் இருப்பாங்க போலகுது. என்ன நல்ல தேவரும் ஆவார்னு சொல்றாரு, ஒரு அடைமொழி போடுறாரு. இப்போ கெட்ட தேவரும் இருப்பாங்க போலகுது. அதனால தான் பல தேவர்கள் எல்லாம் தேவ உலகத்தில் இருக்கிற போகத்தை விட்டு விட்டு பூ உலக போகத்துக்கு வர்றாங்க. புராணம் சொல்லுது இல்லையா? இப்போது நலன் தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுயவரம் வச்சுருக்கிறாங்க. நலன் ஒரு பூ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு அரசன்.
ஏற்கனவே தமயந்தியும் நலனும் காதலிக்கிறாங்க. தமயந்தி ரொம்ப அழகாக இருக்கா, நலனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லி தெரிஞ்சு தேவர்கள் ஒரு 3-4 பேர் என்ன பண்ணுறாங்க, நலன் உருவத்திலே வந்து நிற்கிறாங்களாம் எங்கள் சுயவரவத்தில். அப்போ கெட்ட தேவரும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் தெரிஞ்சு போச்சா? இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு தெரியுது. இவன் நலனை தான், நலன் கழுத்தில் தான் மாலை போடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் வடிவத்தில் இருக்கிறாங்க, நலன் வடிவத்திலே நிற்கிறாங்களாம். இப்போ திருமூலர் எவ்வளோ ஞானி பாருங்க. நல்ல தேவரும் ஆவார். யார்? நடுவு நிலைமை தவறாதவர்கள் நல்ல தேவரும் ஆவார். அது மட்டும் இல்லை, அடுத்து சொல்கிறாரு, நடுவு நின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை என்று பேசுகிறாரு. ரொம்ப எளிமையான பாட்டு தான், ரொம்ப கஷ்டமாக பொருள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. நடுவு நின்றார்க்கு அன்றி என்ன கிடையாது, ஞானமும் இல்லைன்னு சொன்னார். அது என்ன ஞானம் அப்படின்னு சொன்னால் சிவஞானம் தான். வீடு பேற்றுக்குரிய ஞானம், வீடு பேற்றுக்குரிய ஞானம். அந்த வீடு பேற்றுக்குரிய ஞானமும் நடுவு நிலைமையில் இருப்பவர்களுக்குத்தான் கிட்டுமே தவிர மற்றவர்களுக்கு இல்லை. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதனால் நானும் நடுவு நின்றார் வழி நின்றேனே, நடுவு நின்றார் வழி நின்றேனே என்று பேசுகிறார். நானும் அவர் வழியிலே நிற்கின்றேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஞானம் பெறுவது, ஞானம் பெறுவது அதுதான் நிறைவு. அந்த ஞானத்தை பெறுவதற்கு தான் படிநிலை, இதெல்லாம் நடுவு நிலைமையெல்லாம். ஆகவே அந்த நடுவு நிலைமையில் இருந்து நானும் அதை பெற்றேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாட்டில் நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி, நடுவு நின்றார் சில ஞானிகள் ஆவார், நடுவு நின்றார் நல்ல நம்பனும் ஆமி என்று சொல்லுகிறார். அது நடுவு நின்றான் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லுகிறார்னு சொன்னால், மாலு அயன் இது எல்லாமே எந்த நிலையில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் நடுவு நிலையில் நிற்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன். இது எல்லாத்தை விட சொல்லுங்கம்மா. கார்முகில் வண்ணன் சொன்னால் அவனுடைய குணத்தை, அவனுடைய பெயரை நேரடியாக சொல்லாமல் அவன் அந்த வண்ணத்தில் இருக்கிறாங்கிறதுனால சொல்லியிருக்கிறாங்க. அது கார்முகில் வண்ணனாக இருக்கக்கூடிய யார்? திருமால் தானே. அதனால் சொன்னாங்க. அதே மாதிரி பிரம்மாவை நேரடியாக சொல்லலை, அவன் நால்மறை ஓதி மறைகளை ஓதுபவன், அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. இது நால்மறை ஓதி என்பது பிரம்மாவையும், கார்முகில் வண்ணன் என்பது திருமாலையும் குறிக்கின்றது. இவர்கள் கூட என்ன இருக்காங்கன்னு சொன்னால் நடுவு நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, இவங்க 2 பேரையும் ஒருமையில் சொல்லியிருக்கிறாரு. இவங்க 2 பேரையும் ஒருமையில் சொல்லி, அதுக்கு அடுத்து பாரு, நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவர். அங்கே என்ன சொல்லிட்டாரு, பன்மையில் சொல்கிறாரு. என்ன, ஞானிகள் ஒருத்தர் கிடையாது, பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நடுவு நிலையில் நிற்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நடுவு நிலைமையில் நிற்கின்றார்களோ அவர்கள் நல்ல நம்பனும் ஆமி. நல்ல நம்பனும், நம்பன்னா சிவபெருமான் அர்த்தம். நம்பன் என்ற சொல்லி யாரை குறிக்கும்? சிவபெருமான். அப்போது சிவபெருமான் ஆமி அப்படின்னு சொன்னால் சிவமாம் தன்மையை பெற்றவர்கள், சிவமாம் தன்மையை பெற்றவர்கள் ஆவார்கள் என்று சொல்கிறார். அப்போ நடுவு நிலைமையில் இருந்தோம்னு சொன்னால் எந்த தன்மையையும் பெற முடியும்? சிவமாம் தன்மையையும் பெற முடியும் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த 2 பாட்டுமே நடுவு நிலைமையில் நிற்க வேண்டியதனுடைய அவசியத்தையும் அதனுடைய பயனையும் சொல்லுகிறது. முதல் பாட்டில் நடுவு நிலைமையில் இருந்தால் நரகம் இல்லை, நடுவு நிலைமையில் இருந்தால் தேவராகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம். நடுவு நிலைமையில் இருந்தால் என்ன ஆகலாம்? சிவஞானத்தையும் பெறலாம். ஆகவே நான் அந்த வழியில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் கார்முகில் வண்ணனாக இருக்கக்கூடிய திருமாலும் நான்மறை ஓதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவும் நடுவு நிலைமையில் நின்றவர்கள் தான். அதே போல்
ஞானிகள் பல பேர் நடுவு நிலைமையில் இருந்து சிவமான் தன்மையை பெற்றவர்கள் என்று சொல்கிறார். இது திருமாலு அயன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து பொதுவான பதவியினுடைய பெயர். புரியுதுங்களா? எல்லா திருமாலும் நடுவு நிலைமையில இல்லை, எல்லா பிரம்மாவும் நடுவு நிலைமையில இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய தந்திரத்தில், புராண தந்திரத்தில் இவனுக்கு என்னென்ன தகுடுதத்தம் பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்ல போகிறாரு. யார்? திருமாலு பிரம்மாலாம் என்னென்ன பண்ணாங்கன்றது அந்த தந்திரத்தில் சொல்ல போகிறாரு. ஏன்னா இதெல்லாம் ஒரு பதவியினுடைய பெயரை தவிர ஒரே ஆள் அங்கே இல்லை. அதுதான் சொல்கிறாரு, 100 கோடி பிரம்மரும் நொந்தினர், 6 கோடி நாரணரும் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர்கள், ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனி. இது வரைக்கும் 100 கோடி பிரம்மா பிறந்து அந்த பதவியில் இருந்து போயிருக்கிறான். வைகுந்த பதவியில் 6 கோடி பேர் இருந்து போயிருக்கிறாங்க. இந்திரர்கள் எத்தனைன்னு சொல்லி எண்ணவே முடியாது. என்ன கங்கை மணலை எண்ண முடியாதான் அந்த மாதிரி இந்திரர்கள். ஆனால் இதுக்கு எல்லாவற்றுக்கும் இவங்கெல்லாம் செத்து செத்து பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு, ஈறு அப்படின்னா இறப்பே இல்லாதவன் யாருன்னா ஈசன் ஒருவனி என்று சொல்லுகிறார். அப்போது இந்த நடுவு நின்று எல்லா திருமாலும் அயோக்கியனா இருந்திருக்க மாட்டான். யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அதனால் நடுவு நிலைமையில் இருந்ததுனால தான் அந்த பதவியில் கொடுத்துருக்குறான். அந்த பதவியில் இருந்துக்கிட்டு தவறு பண்ணுகின்ற போது பெருமான் என்ன பண்ணுறான்னு சொன்னால் தண்டிக்கிறான். அந்த தண்டனை பற்றியெல்லாம் நாம் அடுத்த தந்திரத்தில் பார்க்க இருக்கிறோம். நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவர், நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவர், நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர், நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே, நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே. இந்த பாட்டு எல்லா புத்தகத்திலையும் இருக்கும், இருக்குதா? ஆனால் இந்த பாட்டு திருமூலருடைய பாட்டு அல்ல. இது யாருடைய இடைச்சர்கள்? அது ஏன் இடைச்சர்கள் சொன்னால், முதல் பாட்டிலே அதை தானே சொல்லியிருக்கிறாரு. சொன்னதையே சொல்கிறதுக்கு என்ன அவர் என்ன சொல்வதை, அதாவது கூறியது கூறல் என்பது ஒரு குற்றம். அது அவருக்கு தெரியாதா என்ன? இது அவருடைய பாடல் இல்லை. அதுக்கு அடுத்தது, தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவன் அன்றி ஏன்று நின்றார் என்னும் ஈசன் இணையடி, 3 நின்றார் முதல்வன் திருநாமத்தை, 4 நின்றார் நடுவாகி நின்றாரே என்று பேசுகிறார். தோன்றிய எல்லாம் துடைப்பன், துடைத்தல்னா ஒடுக்குதல்னு அர்த்தம், அழித்தல். தோன்றிய பொருளை எல்லாவற்றையும் ஒடுக்குபவன் யார் அப்படின்னு சொன்னால் அவன் அன்றி சிவபெருமான் ஒருவனே. அவனால் தான் என்ன பண்ண முடியும்? ஒடுக்க முடியும். ஏன் ஒடுக்க முடியும்னு சொன்னால், படைப்பவனும் அவன் தான். எவன் ஒருவன் படைக்கக்கூடியவனோ அவனால் தான் என்ன பண்ண முடியும்? ஒடுக்க முடியும் இல்லையா? அது மட்டும் இல்லை, அதனால் ஏன்று நின்றார் என்னும் ஈசன் இணையடி 3 நின்றார். இப்படி 3ஆக நிற்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொன்னால் அயன், அரி, அரண் இல்லையா? இங்கே அரண் என்பது யாருன்னு சொன்னால் ஒடுக்குதல் தொழிலை செய்யக்கூடிய ஒரு திறன் இல்லையா? இவர்கள் எல்லாம், இந்த 3 பேரும் என்ன செய்கிறாங்க? ஏன்று நின்றார் என்னும் ஈசன் இணையடி, அவனுடைய ஆணையை ஏற்று இந்த 3வரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பெருமானுடைய திருவைந்து மந்திரத்தையே சொல்லி 3 நின்றார் முதல்வன் திருநாமத்தை, சிவபெருமானுடைய திருப்பெயராக இருக்கக்கூடிய அந்த திருவைந்தெழுத்தை மந்திரத்தையே சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எது? படைக்கின்ற தொழிலையும் காக்கின்ற தொழிலையும், அதுக்கடுத்தது ஒடுக்குகின்ற தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 நின்றார் நடுவாகி நின்றாரே, அப்படி சொல்லி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உண்மையாக நடுவு நிற்பவர் ஆகின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு என்ன, ஏன் இந்த திருமந்திரத்தை சொல்லியிருக்காருன்னு
என்ன தோணுதுன்னு சொன்னால், நடுவு நிலையில் நின்றான் என்று யார் திருமாலையும் பிரம்மாவையும் சொல்லிட்டார் இல்லையா திருமூலர். அவங்கெல்லாம் நடுவுநிலையில் இருந்ததுனால்தான் திருமாலாகவும் பிரம்மாவாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ நடுவுநிலையில் இருந்தால், அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் ஏன் பெருமானோடு முரண்பட்டு நின்றார்கள்? ஒரு கேள்வி வருதில்ல. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் முரண்பட்டு நின்றாங்கல்ல. இப்போ அது புராண தந்திரத்தில் அதை தான் சொல்ல. அதனால தான் இங்கே இதெல்லாம் தெளிவாக கொடுத்துட்றாரு. அடுத்த தந்திரத்தில் அதெல்லாம் சொல்ல இருக்கிறாரு. ஒரு பாட்டில் சொல்கிறாரு, இந்த சக்கரத்தை சலந்தரனை பிளக்கிறதுக்காக சக்கரத்தை உருவாக்கி சலந்தரன் பிளக்கிறாரு. பிளந்த உடனே அதை பார்த்தான் திருமால். ஆஹா, இவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு படைக்கலை நம்மக்கிட்ட இருக்கணுமேன்னு சொல்லி கேட்டான். சரி கொடுத்துட்டு எடுத்துக்கொண்டான். அந்த சக்கரத்தை தூக்கி நிறுத்த முடியல யாரால? திருமாலால். நம்மால் சாதாரணமாக அப்படி விட்ட சக்கரத்தை எனக்கு வேணும்னு கேட்டான். கேட்ட உடனே சரிப்பா எடுத்துக்கோ அப்படின்ட்டார். அவன் தூக்குறான், தூக்கி நிற்க முடியல. எதை? சக்கரத்தை. அவனுடைய ஆற்றல் இல்லாமையை கண்டு பெருமான் என்ன செய்கிறான்னு சொன்னால், மனமு வந்து அதை தாங்குகின்ற பலத்தையும் கொடுக்குறான். யார்? சிவபெருமான். ஆனால் அதே திருமால் சிவபெருமான் ஏவிய வீரபத்திரன் மீது அந்த சக்கரத்தை ஏவறான். அப்போ நடுவு நிலைமையில் இருக்கானா? அடுத்த தந்திரத்தில் அதெல்லாம் சொல்ல வர்றாரு. அப்போ இங்கே ஏன் அப்படி சொல்கிறதுக்கு அதுக்கான ஏதுவை காரணத்தை இந்த 3வது பாட்டில் வச்சு சொல்கிறாரு. அவங்கெல்லாம் இந்த 3 தொழில்களை செய்யும்போது எதை சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், 5 எழுத்தை சொல்லுகின்ற வரைக்கும் நடுவு நிலைமையில் இருந்தாங்க. எதை சொல்கிற வரைக்கும்? 5 எழுத்தை சொல்லிக்கிட்டு இருக்க வரைக்கும் நடுவு நிலைமையில் இருந்தாங்க. படைக்கிற தொழிலையும் காத்துற தொழிலையும் ஒடுக்கிற தொழிலையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு அவங்க 5 எழுத்தை சொல்லலையோ அன்றைக்கி நடுவு நிலைமையிலேருந்து தவறிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அவங்களுக்கு என்ன வந்திருக்குது? ஆணவம் தலை தூக்கி இருக்கிறது. இதை புரிந்து கொள்றதுக்காக தான் இந்த நிறுதி பாட்டை சொல்கிறாரு. 3 நின்றார் முதல்வன் திருநாமத்தை 4 நின்றார் நடுவாகி நின்றாரே என்று சொல்லுகிறார். அப்போது இந்த பாட்டுக்கு ரொம்பவே விளக்கம் சொல்லணும். மணி 3:15 ஆயிடுச்சு. அதாவது எல்லாம் ஒடுக்குவதற்கு ஒருத்தன், காப்பதற்கு ஒருத்தன், தோற்றுவதற்கு ஒருத்தன் இருந்தால் கூட இவங்க எல்லாரையும் ஒரு சேர ஒடுக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான். ஒரு சேர ஒடுக்க ஒருத்தன். நம்ம திருச்சாடலில் சொல்கிறாருல்ல, கோயில் சுடுகாடு கொள்புலி தோளாடை இல்லையா? அதாவது மணிவாசகர் அதான் சொல்ல திரும்ப 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 சொல்லுது, அந்த உரைப்பு இருக்கணும். மணிவாசகர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த மனுஷங்களுக்கு தான் அறிவு கிடையாதுப்பா. மனுஷங்களுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அவங்க குஷ்புக்கே கோயில் கட்டினவங்க இல்லையா? யாருக்கு கட்டினவங்க? நம்மளும் கட்டினானுங்க இல்லை, பேப்பர்லாம் வந்துச்சு. அது மெய்யா பொய்யான்னு எனக்கு தெரியாது. அது இப்போது பத்து ஆடு போனால் மணிவாசகருக்கு இது மாதிரியெல்லாம் கட்டுவாங்கன்னு தெரியும் போலுக்குது ஏற்கனவே அவருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த மனிதர்களுக்கு தான் அறிவில்லை, மனுஷங்களுக்கு தான் அறிவில்லை. ஏதோ நீ தான் தெய்வம்னு சொல்லி கோயிலை கட்டிட்டாங்க, உனக்கு அறிவு இல்லையா? நீ எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிற. பெருமான் உன்னுடைய புண்ணியத்தையும் தவத்தையும் பார்த்து தானே அந்த வைகுந்த பதவி கொடுத்து வச்சிருக்கிறான், பிரம்மலோக பதவி கொடுத்து வச்சிருக்கிறான். அப்படி கொடுத்துருக்கக்கூடிய பெருமானுக்கே இணையாக நீ ஒரு கோயிலில் போய் குடி புகுறன்னு சொன்னால் உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறாரு. யாரை பார்த்து? திருமாலையும் பிரம்மாவையும் பார்த்து கேட்குறாரு. அதோட பரவாயில்ல, விட்டாலும் விட்டா பரவாயில்ல, இந்த பாவத்தை நீ எத்தனை பிரிவு எடுத்து தீக்க போகிறன்னு கேட்குறாரு. இந்த பாவத்தை எத்தனை பிரிவு எடுத்து தீக்க போகிறேன்னு கேட்குறாரு.
இப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வு யாருக்கு வரணும்னு சொன்னால், ஆன்மாக்களுக்கு வந்ததுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் என்ன கிடையாது, இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அதைத்தான் இங்கே திருமூலர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. அவங்க நடுவுநிலையில் தான் இருந்தாங்க. எப்போ தெரியுமா இருந்தாங்க? பெருமானுடைய ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற வரைக்கும் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெருமானுடைய அந்த ஆற்றலை எப்போ விடுறாங்க, மொத்தத்தையும் ஒட்டுமொத்தமாக சங்காரம் பண்ணுறவங்க யார்? பெருமான். அப்போ தான் தெரிஞ்சு, ஆஹா நாம தான் ஒடுக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்மளையும் சேர்த்து ஓடிக்கிட்டானே. அந்த மாதிரி ஒரு உண்மைத்தன்மையை உணர வேண்டும், உண்மைத்தன்மையை உணர வேண்டும். அப்படி உணர்ந்து எப்போ சார் உணர்வுன்னு சொன்னால், திருமாலுக்கும் பிரம்மாவுக்குமே நடுவு நிலைமையில் இருக்கக்கூடிய நிலைமை எப்போ வருதுன்னு சொன்னால், 5 எழுத்து ஓதுனா தான் வருது. அதனால தான் எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார், வைத்தியநாதன் ஐயா, 5 எழுத்தை நெஞ்செழுத்தி பிடி, 5 எழுத்தை நெஞ்செழுத்தி பிடி, விட்டுடாத. எப்படி சார் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காருப்பா, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாட்கள். இல்லை, அதைத்தான் நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அப்போ நம்மையே அறியாமல் அது அனிச்சையாக வந்து கொண்டே இருக்கணும். ஞாபகம் பண்ணி ஐயோ மறந்துட்டுமேன்னு சொல்லி நினைவுபடுத்தி எல்லாம் பேசக்கூடாது. இயல்பாக அந்த 5 எழுத்து என்ன இருக்கணும், உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த 5 எழுத்து எப்பொழுது உள்ளுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ அப்பொழுது அதை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா நடுவு நிலைமையில் இருக்கும். இதைத்தான் இந்த திருமந்திரத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது நம்முடைய மெய்கண்டார் கூட இந்த கருத்தை வச்சு தான் சொல்கிறாரு. இல்லையா? இந்த கருத்தை வச்சு தான் சொல்கிறாரு. பெருமான் எப்படிப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். எத்தனாவது சூத்திரம்? எத்தனாவது சூத்திரம்? அவன் அவள் அது எனும் மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். அதை நம்ம முதல் தோற்பார். அதைத்தான் திருமூலர் சொல்றாரு. எவன் படைத்தானோ அவன் தான் எல்லாவற்றையும் ஒடுக்க முடியும். அப்போ படைப்பவன் பிரம்மா என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவனை படைத்தவனே யார் என்று சொன்னால் சிவபெருமான் தான். அதற்கு அடுத்ததாக கல்லுண்ணாமை. இது கல்லுண்ணாமை. இந்த கல்லுண்ணாமை ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் சாராயம் குடிக்கிறத விட்டு கல் குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. பல செய்தியில் கேட்டேன். அண்ணாமலையுடைய அறிக்கை என்னன்னு சொன்னால், அந்த அண்ணாமலை இல்லை, இந்த அண்ணாமலை அவருடைய அறிக்கை என்னன்னு சொன்னால், சாராயம் குடிக்காதீங்க, கல் குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போது கல்லாக இருந்தாலும் சாராயமாக இருந்தாலும் இன்றைக்கி தான் நாம் ஏதோ பேர் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் அது பொதுவான பெயர் கல். மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய போதை தரக்கூடிய பொருளுக்கு பேர் என்னது? கல். நம்முடைய திருவி கல்யாண சுந்தரனா ரொம்ப அருமையாக சொல்லுவார். காப்பி குடிக்கிறதே சொல்லுவார். காப்பின்னா ரொம்ப விரும்பி குடிக்கிற இல்லையா, கல்லார் அண்ணனார் காப்பியார் தம்பியார்னுவார். கல்லார் அண்ணனார் காப்பியார் தம்பியார். கல்லும் காப்பியும் ரொம்ப வித்தியாசம் இல்லைப்பா. கல் அண்ணன், காப்பி தம்பி. அப்போ காப்பியை கூட ஒதுக்கணும்னு சொல்கிறது யார்? திருவிக்கா. என்ன இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஐயா சொல்லுவார், அதாவது யார் காப்பியை ரொம்ப விரும்பி விரும்பி குடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஆணவம் மேலோங்கி இருக்கும்.
இப்போ திருவிக்கா சொன்ன மாதிரி தான் சொன்னேன். காப்பியார் அண்ணனார், டீயார் தம்பியார். ஏன் அப்படின்னு சொன்னால், இது நம்முடைய அறிவை தூண்டுவது போல செய்து திரும்பவும் என்ன செய்யும் சொன்னால் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்திடும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இந்த எங்கள் ஐயா சொன்ன வார்த்தையை நான் பல பேரிடத்தில் அனுபவபூர்வமாகவே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது உண்மையும் தான், ஆனால் அதில் பெரிய சிந்தனையாளர்கள் நல்ல அந்த மாதிரியெல்லாம் யாரும் சிந்திக்கவே முடியாது, அப்படிப்பட்டவர்கள் தான். அவ்வளவு பெரிய அறிவாளிகள், அறிஞர்கள் தான். வியப்பாக இருக்கும் அவங்களுடைய சிந்தனையெல்லாம். நாமன்னா பெரிய ஆள் கிடையாது, அவங்களோட பழகி அவங்க சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் கேட்கின்ற போது ரொம்ப வியப்பாக இருக்கும். ஆனால் அவர்களிடத்தில் அந்த தன்முனைப்பு மேலோங்கி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு எங்கள் ஐயா சொன்னதை நினச்சி பார்க்கும்போது அது பொருத்தமாக இருக்குது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது அடிக்ட் ஆகிட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆனவங்க தான் இருப்பாங்க. இப்போ அந்த ஞானமெல்லாம் வீணாகுது. நமக்கு அவங்க எப்படியாவது இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் நமக்கு அந்த ஞானம் வீணாகுதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வைத்தியநாதன் ஐயாவுக்கும் ஒரு பொடி போடுற பழக்கம் உண்டு. தவறு தான், போடக்கூடாது தான். ஆனால் அது எப்படியோ அவருக்கு தொத்திக்கிச்சு, அதை விட முடியல அவரால். பொடி போடுற பழக்கம் உண்டு. ஒரு அன்பர் நான் சொல்கிறது நீண்ட நெடுநாட்களுக்கு முன்னதாக, அவரும் சித்தாந்த வகுப்புக்கு ஐயா வகுப்புக்கு வருவார். அவர் என்ன சொன்னார், என்ன இவ்வளோ சித்தாந்தம் பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, பொடி போடுறாரு. அவர் பொடி போடுறவர் போய் நீ குருவாக ஏற்றுக்கிறீன்னாரு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்கள் பொடியை பார்த்தீங்க, நான் சித்தாந்தத்தை பார்த்தேன்னு. நீங்கள் பார்த்தது எது? பொடி. அதனால் நீங்கள் பொடியோடு நிற்கிறீங்க. நான் அதை பார்க்கல, எதை பார்த்தேன்னா சித்தாந்தத்தை பார்த்தேன். வைத்தியநாதன் ஐயா மாதிரி ஒரு சித்தாந்த தெளிவு போகிற போக்கில் அவ்வளோ எளிமையாக விளக்கிட்டு போயிடுவார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இந்த ஆணவ மலம் இருக்கு இல்லையா, சித்தாந்தத்துக்கு போனால் இது நின்று போயிடும். இந்த ஆணவ மலம் இருக்கு இல்லையா, ஆணவ மலத்துக்கு 2 இயல்பு எல்லாரும் சித்தாந்தம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனுடைய சிறப்பு இயல்பு என்னன்னு சொன்னால் முழுமையாக மறைத்தல். பொது இயல்பு என்னன்னு சொன்னால் கீழ் நோக்கி செலுத்துதல். இதுதான் ஆணவ மலத்தினுடைய 2 இயல்பு. சிறப்பு இயல்பு என்பது தான் மட்டும் தனித்து இருக்கின்ற போது இருக்கின்ற இயல்பு சிறப்பு இயல்பு. பிற பொருளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற போது இருக்கின்ற இயல்பு பொது இயல்பு. சிறப்பு இயல்புக்கும் பொது இயல்புக்கும் உள்ள வேறுபாடு இதை புரிஞ்சுக்கணும். அடிப்படை பெருமானுக்கும் உண்டு, சிவபெருமானுக்கும் சிறப்பு இயல்பு உண்டு, பொது இயல்பு உண்டு. உயிர்களாகிய நமக்கும் சிறப்பு இயல்பு உண்டு, பொது இயல்பு உண்டு. ஆணவம் கண்ணும் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களுக்கும் சிறப்பு இயல்பு உண்டு, பொது இயல்பு உண்டு. இல்லை, இந்த ஆணவ மலத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் மற்றதுக்கெல்லாம் போகலை, சித்தாந்த படிச்சிருப்பீங்க. அதில் ஆணவ மலம்ங்கிறது அதனுடைய சிறப்பு இயல்பு என்னன்னு சொன்னால் முழுமையாக மறைத்தல். என்றைக்கு அனாதியான ஆன்மா அனாதியான ஆணவத்தை அனாதியே சார்ந்ததோ அப்போவே இந்த உயிர்களுடைய அறிவீச்சு செயல் முழுமையாக மறைக்கப்பட்டு விட்டது. அதுதான் அதனுடைய சிறப்பு இயல்பு. இப்போ முழுமையாக மறைச்சிடுச்சு. இப்போ ஆன்மாக்களால் என்ன பண்ண முடியல, மீண்டு வர முடியல, தன்னுடைய கிணத்துல விழுந்த கல் போல கிடக்குது. இப்போ பெருமான் பார்க்கிறான், இந்த உயிர்களை ஆணவமாகிய இருளிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமேங்கிறதுக்காக மாயையாகிய ஒளிப்பொருளை கொண்டு நமக்கு தனு கரண புவன போகத்தை படைத்து கொடுத்து உலகத்தில் பிறப்பில் கொண்டாந்து விட்டுட்டான். எதுலேருந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி, ஆணவத்திலிருந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி. இப்போ ஆணவத்தை மட்டுமே சார்ந்து இருந்த உயிர்கள்
இப்போ எதனோடும் தொடர்பு கொண்டிருக்கிறது? மாயையோடும் தொடர்பு கொண்டிருக்கிறது, மாயா காரியங்களோடும் தொடர்பு கொண்டிருக்கிறது. இப்போ ஆணவத்தோடு மட்டுமே தொடர்பு கொண்டிருந்த நிலை சிறப்பு நிலை, அதான் சிறப்பு இயல்பு. அப்போ அறிவு முழுமையாக மறைக்கப்பட்டிருந்தது, அதான் ஆணவத்தினுடைய இயல்பு. இப்போது இந்த ஆணவம் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் முழுமையாக மறைக்க முடியல. ஏன்னா வேறு ஒரு பொருள் ஒளிப்பொருளோடு தொடர்பு படுத்தியாச்சு, தனு கரண புவன போகம்ன்ற கருவிகளை கொடுத்தாச்சு. இப்போ ஆணவம் என்ன பண்ணுதுன்னா அப்போ கூட முழுமையாக விலகலை. இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது தன்னுடைய ஆற்றலை பிற பொருளோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால முழுமையாக மறைப்பதிலிருந்து கீழே இறங்கி வந்து இந்த ஆன்மாவினுடைய அறிவை கீழ்நோக்கியே செலுத்துகிறது. ஆன்மாவுடைய அறிவை கீழ்நோக்கி, அதுதான் அதோ நியாமிகா சக்தி என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. கீழ்நோக்கி செலுத்தும் ஆற்றல், அதோ நியாமிகா அப்படின்னா கீழ்நோக்கி செலுத்துதல், சக்தின்னா ஆற்றல். இப்போ இந்த ஆற்றலை கொண்டு கீழ்நோக்கி செலுத்துது எது? இந்த உயிர்களுடைய அறிவை. இந்த ரெண்டத்தையும் விளக்கணும். ஆணவத்தினுடைய சிறப்பு இயல்பையும் பொது இயல்பையும் ஒரு நடைமுறை சம்பவத்தோடு நிகழ்வோடு விளக்கணும். நான் எங்கள் ஐயா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆணவ மலத்தினுடைய ரெண்டு இயல்புகளையும் ரொம்ப எளிமையாக விளக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா ஃபோன்லேயே சொல்கிறாரு, திருவிடை மருதூர்லேருந்து சோழிங்கருக்கும் திருவிடை மருதூருக்கும் இந்த உரையாடல் நடக்குது. அவர் சொன்னார், லக்ஷ்மணன் இப்போ பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறோம், பஸ் ஏறிட்டோம், எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. 2 பேர் சீட்டில் ஒரு ஆள் தடிமனான ஒரு ஆள் உட்காந்துங்கிறாரு, அந்த சீட்டை முழுக்க ஆக்கிரமிச்சுட்டு. இப்போ நாம் போய் அவர்கிட்ட சீட்டு கேட்குறோம், எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது, இதில் மட்டும்தான் 2 பேர் சீட்டு, நீங்கள் ஒரு ஆள் உட்காந்துட்டுருக்கிறீங்க, இப்போ நிற்கிறத நான் ஒரு ஆள் தான் நிற்கிறேன், எனக்கு இடம் விடுன்னு சொல்லி. ஆனால் அவர் விடமாட்டேங்கிறார். இல்லை, இதெல்லாம் இடம் விட இப்போ இறங்கினா போ அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் முழுமையாக மறைக்கிறது, இதுதான் முழுமை. என்ன கொடுக்கவே மாட்டோன்னு சொல்லிட்டார். இப்போது ஆணவ மனத்தினுடைய சிறப்பு இயல்பு முழுமையாக மறைத்தல். இப்போ அடுத்தது நாம் என்ன பண்ணுறோம்? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? கண்டக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இதை பாருங்கள், 2 பேர் சீட்டு, ஒரு ஆள் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஆள் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு சீட்டு கேட்டால் விட முடியாதுன்னு சொல்லி தகராறு பண்ணுறாருன்னு சொல்லி. இப்போ நாம் கண்டக்டர்கிட்ட முறையிட்டு கண்டக்டர் வர்றாரு, நாம் பெருமான்கிட்ட முறையிடுறதுக்கு கூட தகுதி இல்லாமல் விழுந்து கிடந்தோம் எங்கள் ஆணவத்தில். அதனால் பெருமானே கருணையோடு வர்றான் அங்கே. இங்கே நாம் சொல்லி நடத்துனர் வர்றாரு, கண்டக்டர் வர்றாரு, ஏன்னா அவருடைய கடமையை கரெக்டாக செய்யணும். அதனால் நம்ம 2 பேர் சீட்டு ஒதுங்கி உட்காந்து அவருக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போ கண்டக்டர் சொல்லிட்டு பிற்பாடு அவரால் என்ன பண்ண முடியல, விட முடியாதுன்னு சொல்லி தகராறு பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் 90% சீட்டில் அவர் உட்காந்துக்கிட்டு ஒரு ஓரமாக ஒரு 10% நமக்கு விட்றாரு. அதில் நம்மளால் உட்கார முடியுமா? கண்டக்டர் கேட்டால் சீட்டு விட்டுட்டான்னு சொல்லுவார் அவர், ஆனால் நம்மளால் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அப்போது இந்த ஆன்மாவினுடைய அறிவை நாம் முழுமையாக மறைக்கலை. அது விருப்பத்துக்கு அதனுடைய இச்சை, அறிவு, இச்சை செயலெல்லாம் வெளிப்பட்டுடுச்சு, நான் மறைக்கலை. என்ன, அதனால் என் மேலே ஒன்றும் பழி கிடையாது அப்படின்னு இந்த ஆணவம் சொல்கிற மாதிரி நான் சீட்டு விட்டுட்டேன், அவர் தான் உட்காரல இல்லையா? இப்போது இந்த ஆன்மா என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதனுடைய அறிவு கீழ் நோக்கியே போகுது. யாருடைய அறிவு? ஆன்மாவுடைய அறிவு கீழ் நோக்கியே போகுது. எதனுடைய இயல்பால்? ஆணவ மலத்தினுடைய என்ன இயல்பது? பொது இயல்பு. என்ன இயல்பு? பொது இயல்பு. ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் இருக்குது, அது அளப்பரிய ஆற்றல். அது கீழ்நோக்கி செலுத்துகின்ற ஆற்றலே ஏராளமான வகையில் கீழ்நோக்கி செலுத்தும். அந்த கீழ்நோக்கி செலுத்துகின்ற ஆற்றலையே எங்கள் ஐயா அப்படியே அதை வகுத்து 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 ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுப்பாரு. நான் இப்போவும் சொல்கிறேனே, வைத்தியநாதன் ஐயாவுக்கு பின்னாடி தான் எல்லாமே. அவர் கண்டி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி சித்தாந்த திரும்ப இங்கே சிவமடம் கிடையாது. முதல்ல
யார் இல்லைன்னா வைத்தியநாதன் ஐயாவும் சிவபிரகாச தேசிகரும் இல்லைன்னு சொன்னால் என்ன கிடையாது, இங்கே சிவமடம் கிடையாது, நாடு முழுக்க சித்தாந்தமும் கிடையாது. எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க, இன்றைக்கி வந்திருக்கு நிறையா. அதுக்கு முன்னாடி எல்லாம் முயற்சி பண்ணி யாருமே நடத்த முடியலையே. அது மட்டும் இல்லை, அதாவது சித்தாந்தம்னா புரியாத ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கிற சித்தாந்த புத்தகமெல்லாம் எப்படி இருக்குன்னு அடியானுக்கு தெரியல. இல்லையா, திரித்த பிறகு வந்த புத்தகம் உண்டு, திரிக்காத முன்னாடி இருந்த புத்தகமும் அடியான இடத்துல இருக்குது. ஏன்னா நேரடியாக ஐயா இது வைத்தியநாதன் ஐயா கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக பாடம் கேட்டவர். இருக்கின்ற பேராசிரியர்களுக்கே இல்லாத ஒரு பாக்கியம் எனக்கு உண்டு, எங்கள் ஐயாவுக்கு இல்லாத பாக்கியம் எனக்கு உண்டு. எங்கள் செல்வநாதன் ஐயா போட்ட பிச்சை தான் அடியனுக்கு. நான் அதை கொஞ்சம் பெருமையாக சொல்லுவேன், எங்கள் செல்வநாதன் ஐயாவுக்கே இல்லாத ஒரு பாக்கியம் எனக்கு உண்டு. என்ன தெரியுமா, எங்கள் வைத்தியநாதன் ஐயா கைப்பட, அவருடைய கைப்பட எழுதின பாடக்குறிப்பெல்லாம் அடியன் இடத்துல கொடுத்துட்டு போனார். நான் அதை அப்படியே பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி அவர் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி சித்தாந்தமே கிடையாது. அவர் சொல்லுவார், இந்த ஆனமலத்துடைய அதோனியாமிகா சக்தி கீழ்நோக்கி செலுத்துகின்ற ஆற்றலை மோகம், அதுக்கப்புறம் மதம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம், அதுக்கடுத்தது இன்னொன்று அராகம், இந்த 6-7 நிலையில் வைத்து பேசுவார். மோகம், மதம், கவலை, வாட்டம், அராகம், அதுக்கப்புறம் விசித்திரம், இன்னொன்று என்ன சொன்ன, இந்த அராகம் 7 நிலைகளில் வைத்து பேசுவார். அதாவது மோகம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஆணவ மலத்துடைய இது ஆற்றல் தான். அதாவது சில பேர் என்ன பண்ணுவோம், ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், இந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, போகிற போக்கில் ஒரு கூட்டு தலைமையில் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான், அதுக்காக தலையை தைச்சி நடும், அது அழகிறத பார்த்து அவன் சிரிப்பான் இல்லையா. பிறருக்கு தீமையை செய்து சிரிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய குணம் இருக்குது பார்த்தியா, அது ஆணவ மலத்துடைய கீழ்நோக்கி செலுத்துகின்ற குணத்தில் ஒன்று. அதுக்கடுத்தது மதம், தன்னைத்தானே பெரிதாக நினைத்து கொள்வது. உலகத்தில் என்ன தவிர வேற எவனாலையும் முடியாது சொல்கிறோம்ல, என்னை ஆட்டவோ அசைக்கவோ முடியாதுங்கிறோம். இந்த மாதிரி தன்முனைப்பு மிகுதியாக இருப்பது தான் எது, மதம். அதுக்கடுத்தது கவலை, நாம ஒன்றை கற்பனை செய்து கொண்டு இது நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது, இது பேர் என்னது, கவலை. இந்த கவலை மிகுதியாக மிகுதியாக நாம் துரும்பாக இழைச்சி போயிட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, கையறு நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்னது, வாட்டம். என்னது, வாட்டம். அடுத்தது நமக்கு ரொம்ப நேசித்த ஒன்று நம்முடைய கைவிட்டு போன பிறகு தாங்கிக் கொள்ளாமல் தவிக்கிறோமே, அதுதான் கையறு நிலை. அதற்கு அடுத்தது அராகம். அராகம் சொன்னால் என்ன, கையறு நிலைக்கு இன்னொரு பெயர், அந்த நினைவில் வரல. அராகம் என்பது தனக்கு தகுதி இல்லாத ஒரு பொருளின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை வைக்கிறது. எங்கள் ஐயா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு சென்னை வகுப்பில், வைத்தியநாதன் ஐயா. இந்த அராகத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அப்போ அவருக்கு வயசு 76 இல்லை 76 72. ஐஸ்வர்யா ராய் உலக அழகிய அந்த வருஷம் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. அவர் சொன்னார், எனக்கு வயசு இப்போ 76, நான் ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப அடம்புடிச்சு நிற்கிறேன். ஆசைப்பட்டால் பரவாயில்ல, அவளை கல்யாணமே பண்ணி ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன். அதான் அராகம்.
இல்லையா? இப்போ தனக்கு தகுதி இல்லாத ஒரு பொருளின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவது என்னது வராது. இப்போ எவ்வளோ எப்படி எடுத்துக்காட்டு சொல்கிறாரு பாருங்க. இல்லையா? அடுத்தது விசித்திரம். என்னது விசித்திரம்? விசித்திரம் என்னன்னு சொன்னால், நம்மக்கிட்ட 1000 தப்பு இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களையே குறை சொல்லிகிட்டு இருப்போம். எதுக்கு எடுத்தாலும் பிறர் மீது பழி போடுவதே கொள்கையாக வச்சுருக்கு பார்த்தா அதான் விசித்திரம். இதுக்கெல்லாம் காரணம் நாம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் நாம் கிடையாது. நம்முடைய அறிவை கீழ் நோக்கி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆணவம் தான் காரணம். அப்போ அந்த ஆணவம் தான் காரணம் சொல்லி நினச்சி அந்த ஆணவத்தை விட்டு விலகி நிற்கணும் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ண மாட்டேன்றோம்? விலகி நிற்க மாட்டேங்கிறோம். ஏன் தெரியுமா? உனக்கு ஆணவம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கொள்றதில்லை. யாராவது நம்மளை பார்த்து இந்த தப்பு பண்ணுற, இது தப்பு வேணா திருத்திக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிறதில்ல. என்றைக்கு ஒரு தவறை சுட்டி காட்டுகின்ற போது அது தவறு என்று நம்முடைய மனசுக்கு தெரிந்தும் கூட அது தவறு இல்லை என்று நியாயப்படுத்துகிறோமோ அப்போதே நாம் ஆணவத்தை விட்டு விலக தயாராக இல்லைன்னு அர்த்தம். நல்லாவே தெரியும் அது தப்பு தான் சொல்லி. ஆனால் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்படி இருந்ததுனால்தான் நான் இப்படி நடந்துச்சு, இப்படி பண்ணேன் அப்படின்னு நியாயப்படுத்துகிறோம் பார்த்தியா? அப்படி நியாயப்படுத்துவதே மிகப்பெரிய ஒரு தவறு. அப்போவே நாம் ஆணவத்தை விட்டு விலக தயாராக இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆணவ மலத்தினுடைய இயல்பை புரிந்து கொண்டு ஆணவத்தை விட்டு விலகணும். ஏன்னா ஆணவ மலம் எப்படின்னு திருவருட்பயன்னு சொல்கிறார். நம்முடைய உமாபதி சிவன் சொல்கிறாரு, உலகத்தில் இருட்டு இருக்குது, இந்த இருட்டு தன்னிடத்தில் வந்து விழுந்த ஒரு பொருளை காட்டாதே தவிர தன்னை காட்டும். அதோ இருட்டாக இருக்குது பாருப்பா, அந்த இடம்தான் சொல்கிறோம். புற இருட்டு பொருளை காட்டாது, தன்னை காட்டும். இந்த ஆணவமாகி இருட்டு இருக்கு பார்த்தியா, இருபொருளும் காட்டாது. அது தன்னையும் காட்டாது, தன்னிடத்தில் விழுந்திருக்கக்கூடிய ஆன்ம அறிவையும் வெளிப்படுத்தாது. அதனால தான் உனக்கு ஆணவம் இருக்குன்னு சொன்னால் நாம் ஏற்றுக்கொண்டு தயாராக இல்லை. என்ன தன்னை காட்டுறதில்லை. ஆகவே இந்த ஆணவ மலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் நடுவு நிலைமையோடு இருக்க மாட்டார்கள். நடுவு நிலைமையோடு இருக்க மாட்டார்கள். அப்போ அந்த ஆணவ மலம் நீங்கணும், நடுவு நிலைமையில் நாம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? திருவைந்தெழுத்தை நெஞ்செழுத்தி பிடிக்கணும். திருவைந்தெழுத்தை இடைவிடாது ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அந்த அளவோடு நிறுத்திக்கலாம். நிறைய போனோம்னா பாடம் போகாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த தந்திரத்தை இன்றைக்கி முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். கல்லுண்ணாமை. நம்முடைய வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அற்புதமான ஒரு குறட்பாவில் சொல்லுவார், இருமண பெண்டீரும் கல்லும் கவரும். இருமண பெண்டீரும் கல்லும் கவரும், திரு நீக்கப்பட்டார் தொடர்புன்னுவார். திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. யாருக்கெல்லாம் அந்த இருமண பெண்டீர்னு சொன்னால் வரைவின் மகளிர், அதாவது விலைமகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விலைமகளோடு தொடர்பும் கல்லும், கவர் என்ன சூதாடுறது, கவர் என்ன சூதாடுறது, இந்த மூன்றும் யாரிடத்தில் இருக்குன்னு சொன்னால் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. பெருமானை நினையாதவர்களிடத்துல தான் இதெல்லாம் இருக்கும். பெருமானை இன்னும் சொல்லப்போட திருன்னா செல்வம் இல்லையா, இந்த மகாலட்சுமின்னு சொல்கிறோம் இல்லையா, திருமகள், அந்த திருமகளோடு தொடர்பு இல்லாதவர்களுக்கு தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார். விவேக சிந்தாமணியில் அருமையான ஒரு பாட்டு தான். இந்த புத்தகம்தான் ஒரு அன்பர் வாங்கி கை தவறி போச்சு. நம்ம சிதம்பரம் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா அவரே காணாமல் போயிட்டார், வரல. தொடர்ந்து வரதே இல்லை பொழுது. இப்போ விவேக சிந்தாமணி
அதான் புத்தகம் கிடைச்சா ஒன்று வாங்கி கொடுங்க எங்கேயாவது, நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். இந்த விவேக சிந்தாமணியில் அருமையான ஒரு பாட்டு. ஒரு விலைமகள் அவளுடைய தோழிக்கிட்ட கேட்குறாள். என்ன கேட்குறான்னு சொன்னால், அவளுக்கு ஒரு சந்தேகம். அதாவது ஆயிரமாக கொண்டாந்து கொட்டிட்டு இங்கேயே கதியாக விழுந்து கிடக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அவளுக்கு சந்தேகம். அதுக்கு அந்த தோழிக்கிட்ட கேட்குறா, அன்னையே அணைய தோழி அறந்தனை வளர்க்குமாதே உன்னையோர் உண்மை கேட்பேன் உரை தெரிந்து உரைத்தல் வேண்டும். எனக்கு தாய் போல இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழியே, உன்னிடத்தில் ஒரு உண்மையை நான் கேட்கிறேன், அதை ஆராய்ந்து பார்த்து எனக்கு பதில் சொல்லு. என்னையே புணர்வோர் எல்லாம் எனக்கும் ஓர் இன்பம் நல்கி பொன்னையும் பொருளும் தந்து பாத போதினில் வீழ்வதேனோ. என்னிடத்தில் இன்ப சுகம் அனுபவிக்கக்கூடியவர்களெல்லாம் எனக்கும் தான் சுகத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னும் பொருளும் கொடுத்து என் காலடியிலேயே கதியாக விழுந்து கிடக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த விலைமகள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த தோழி சொல்கிறா பதில். என்ன சொல்கிறாருன்னா, பொம்மென பனைத்து விம்மி பொறுமதன் மயங்கி வீழும் கொம்மை சேர் முளையினாலே கூறுவேன் ஒன்று கேட்போம். இந்த மன்மதனே மயங்கி விடக்கூடிய அழகு படைத்தவளே, நான் உண்மையை சொல்கிறேன் கேளு. செம்மையில் அறம் செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி, செம்மையில் அறம் செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி. இந்த தவறான வழியிலெல்லாம் செல்வம் வருது இல்லையா, அவனை ஏமாற்றி யாருக்கும் எதையும் கொடுக்காம எப்படி எப்படியோ வருது இல்லை அந்த செல்வம். அந்த செல்வமெல்லாம் எப்படி போகணும், அதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறான், இந்த செல்வமெல்லாம் விரயமாகணுங்கிறதுக்காகத்தான் சிதற வேண்டும்னு சொல்லி தான் நம்மையும் சூதும் கள்ளும் நான்முகன் படைத்தவாறு. பிரம்மாவே இதுக்காக தான் யாரையெல்லாம் படித்து வச்சிருக்கிறான், நம்மை போல விலைமகளையும் கல் சூதாட்டம் இதையெல்லாம் படித்து வச்சிருக்காங்க. அப்போது இந்த பழக்கம் உள்ளவங்கெல்லாம் யாருன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அறம் செய்யாதவர்கள், அதை தான் சொல்கிறார் திருவள்ளுவர். திரு நீக்கப்பட்டார், அவங்கெல்லாம் யார், திரு நீக்கப்பட்டார் அப்படின்னா அறம் செய்யாதவர்கள் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த செய்தியை முதல்ல கல்லுண்ணாமை வைத்து பேசுகிறார். கழுநீர் பசுப்பெரில் கயந்தோறும் தேரா கழுநீர் விடாய்த்து தம் காயம் சுருக்கும் முழுநீர் கல்லும்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவன் தன் சிவானந்த தேரலே என்று சொல்லுகிறார். ரொம்ப அருமையான ஒரு ஓமையை சொல்கிறார். இந்த பசுமாடு இருக்குதே, இந்த பசுமாட்டு அரிசி கழுவி வைக்கிற கழுநீரில் குடித்து அந்த புளிப்பு சுவையை உணர்ந்து அது பழகிடுச்சு. இப்போ நல்ல ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி இல்லை, தேங்காய் பால் மாதிரி இருக்குன்னு நாம் குடிக்கிறோம். அந்த தண்ணியில் கொண்டு போய் விட்டு அது குடிக்க மாட்டேங்குது. எது? பசு. எதில் பழகிடுச்சு? கழுநீர்லேயே பழகிடுச்சு. நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை, கொண்டு போய் விட்டால் கூட குடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி முழுநீர் கல்லுண்போர், முழுநீர் கல்லுண்போர் முறைமை அகன்றோர், முறைமை அகன்றோர் அவங்கக்கிட்ட போய் சிவபெருமானை பற்றியும் அந்த சிவானந்த தேராக இருக்கக்கூடிய திருவடி பெற்று இன்பத்தை பற்றியும் நாம் சொன்னோம்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. யார் சொல்ற? திருமூலரே சொல்கிறார். அப்படின்னா நமக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணி கொடுக்குறாரு. அவசரப்பட்டு அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் திருத்தி புள்ளான்னு நினச்சி நீ போய் சொல்லி ஒம்புல மாட்டிக்காத. ஆகையினால அந்த மாதிரி கல் உண்ணக்கூடியவர்களுடைய இயல்பு, அவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் திருவடி இன்பமாக இருக்கக்கூடிய அந்த சிவானந்த தேரல், தேரல்னா தேன், தேரல் என்று சொல்லுகின்றது தேன்.
ஏன் தேனுன்னு சொல்கிறோன்னு சொன்னால், தேனு தித்திக்கும், தேனு தித்திக்கும். இனிப்புக்கும் தித்திப்புக்கும் வேறுபாடு உண்டு. இனிப்பு திகட்டும், தித்திப்பு திகட்டாது. அப்போது நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பமெல்லாம் திகட்டக்கூடியது. சிவானந்தமாகி இன்பம் இருக்குது பார்த்தியா, அது தித்திப்பானது. அதனால தான் பெருமானை சொல்லுகின்ற போது தித்திக்கும் சிவபெருமானி என்னன்னு சொல்கிறான், தித்திக்கும் சிவ. ஏன்னா பெருமான் எப்படிப்பட்டவன் சொன்னால் தித்திப்பானவன் என்று இதை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தத்து ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சுவானந்தம் விட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே என்று பேசுகிறார். அதாவது சித்த விருத்தியை சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில், அதாவது சிந்திக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் ஒடுக்கி எங்கே இருக்கும், சிவமாய் நிற்கின்ற தன்மை, அதாவது சமாதி நிலையில் கூடி நிற்கின்ற தன்மை. அந்த நிலையில், அதாவது அதீத நிலையில், அந்த நிலையில் விளைகின்ற சிவானந்தத்து ஓவாத தேரலை, இந்த சிவானந்தமாகிய தேரல் தேனு அது எப்படின்னு சொன்னால் ஓவாதது அப்படின்னு சொன்னால் திகட்டாததுன்னு அர்த்தம். அப்படி திகட்டாத அந்த தேரலை சுத்த மது உண்ண சுவானந்தம் விட்டிடா. இது இயற்கையான இன்பம், இயற்கையான அனுபவம். அது இல்லாமல் பிற மதுக்களை நாள்தோறும் உண்டு மகிழ்வதும். நாம் கூட என்ன பண்ணுறோம், அளவுக்கு அதிகமாக குடிச்சவங்க என்ன பண்ணியிருப்பான், அவன் கூட சமாதி ஆகிருப்பான் இல்லையா. சிவானந்த தேரில் ஒன்றவங்க மட்டும் சமாதி இல்லை, யார் கூட சமாதியில் இருக்கிறான். தினந்தோறும் கல் குடிக்கிறவன் சாராயம் குடிக்கிறவங்க கூட என்ன பண்ணுறான், சமாதி ஆகிடுறான் இல்லையா. ஆனால் அந்த சமாதி என்னது, பேரின்பத்தை இடையறாது அனுபவிக்கின்ற சமாதி. இது போதை தெளிஞ்ச உடனே விழித்தெழுகின்ற சமாதி. காமமும் கல்லும் கலதி கட்டியாகும் சொல்லிட்டு இருப்பார் திருமூலர். காமமும் கல்லும் கலதி கட்கே, கலதினா கீழ்மக்கள்னு அர்த்தம், கீழ்மக்களுக்கே உரியது. மாமலமும் சமயத்துள் மயலுறும் போமதியாகும் புனிதன் இணையடி ஓமய ஆனந்த தேரல் உணர்வுண்டே என்று சொல்கிறார். இப்போ மாமலமும் அறியாமையும், அதுக்கடுத்தது மயக்க உணர்வை தருகின்ற அந்த நிலையும், போமதியாகும் அழிவை தருகின்ற நிலையாகும். இது எல்லாம் எங்கே அப்படின்னு சொன்னால் புனிதன் இணையடி, புனிதன் இணையடி. ஆணவ மலமாகிய அந்த மயக்கமும் மாயா மலத்துடைய மயக்கமும் நாம் செய்கின்ற வினையினுடைய நிலையும், ஏன்னா அந்த 3 மலங்களும் நீங்கணும், அதுதான் போமதின்னு சொல்கிறார். இந்த 3ம் ஒழிக்கக்கூடிய நிலை, அழியக்கூடிய நிலை எங்கே அப்படின்னு சொன்னால், அந்த அறிவு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய திருவடி இன்பத்தை பெறுகின்ற போது தான், அந்த இணையடியை நாடுகின்ற போது தான் சொல்கிறார். புனிதன் இணையடி ஓமயம், ஓனா ஓவுதல் நீங்குதல்னு அர்த்தம் இல்லையா. இது எல்லாம் நீங்கி நிறைவு அடைகின்ற நிலையில் ஆனந்த தேரல் உணர்வுண்டே இல்லையா. அப்போ ஆணவம் கண் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மல நீக்கமும் நீங்கி உண்டாகின்ற ஆனந்த தேரல், அந்த உணர்வு எங்கே இருக்குன்னு சொன்னால் புனிதனுடைய இணையடியில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ சிவபெருமானுடைய திருவடியில் உண்டாகின்ற அந்த மாசற்ற என்னது இன்பத்தேரல், இன்பத்தேரல், அதில் இந்த அறிவு நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து சில பேர் சாமியார்களே கள்ளு குடிக்கிறாங்க, சில சாமியார்களே கள்ளு குடிக்கிறாங்க. யாரு கஞ்சா குடிக்கிறாங்க, அதுவும் எல்லாம் போதை தானே. அது சக்தியை வழிபடுகின்றோம் என்று சொல்லி
இந்த வாம மதத்தவர் என்று ஒரு பிரிவு இருக்கிறார்கள். அவர்கள் அதில் அந்த வாம மதத்திலும் ஒரு பிரிவு இந்த சக்தி உபாசகர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கல்லுண்டு, அதில் அறிவு ஒருமித்து, அதாவது ஒருமுகப்பட்டு நிற்கிறது என்று சொல்லி பொய்யாக ஒரு கற்பனை வைத்து கொண்டு அவங்க கள்ளு குடிக்கிற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இது திருமூலர் காலத்திலேயே இருந்திருக்கு. ஆனால் தான் சொல்கிறார், வாமத்தோர் தாமும் மது உண்டு மாள்பவர், காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர், ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வார்கள், நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே என்று பேசுகிறார். அதாவது சக்தியை வழிபடுகின்ற அந்த மதம், அவர்கள் வாம மதத்தினர். அந்த வாம மதத்தினர் அக்கொள்கையில் கல்லுண்ணும் மடவார்கள் போல கல்லுண்டு அறிவு அழிகின்றார்களே தவிர சிறப்பான ஒரு நிலையை அவர்கள் ஒருபோதும் அடைவதில்லை. ஆகவே அந்த இரண்டையும் ஒதுக்கி ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வார்கள், நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே என்று பேசுகிறார். அப்போது முதற் பொருளில் ஒடுங்கி நிற்கக்கூடிய இன்பத்தை யார் உணர்வார்கள் சொன்னால், நாமத்தோர் சிவநாமத்தை உய்யும் வழியாக பெற்றிருக்கக்கூடிய பற்றி கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்த சைவர்கள் தான் அந்த இன்பத்திலே திளைத்து நிற்பார்கள் என்று பேசுகிறார். அதற்கடுத்தது, உள்ளுண்மை ஓரார் உணரார் பசு பாசம் வல்லன்மை நாதன் அருளினின் வாழ்வுறார், தெல்லுண்மை ஞான சிவயோகம் சேர்வுறார், கல்லுண்ணும் மாந்தர் கருத்தறியாரே என்று பேசுகிறார். இப்போது இந்த கல்லுண்ணும் மாந்தர் கருத்தறியாரே என்பதை முதல்ல கொண்டு வந்துக்கலாம். கல்லுண்ணும் மாந்தர் கருத்தறியாரே ஆதலின் ஒரு வார்த்தையை சேர்த்துங்க. அதாவது கல்லினை உண்டு கழிக்கக்கூடிய இந்த வாம மார்க்கத்தவர் வேத ஆகமத்துடைய கருத்துக்களை ஒருபோதும் அறிய மாட்டார்கள். ஆதலால் உள்ளுண்மை ஓரார் உணரார் பசுபாசம், அவர்கள் சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதிப்பசு பாசம் என்கிற அந்த 3 பொருள்களினுடைய உண்மையை உணர்தலும் கிடையாது. அவ்வுணர்வால் அவற்றுக்கு மேலான பொருளாக இருக்கக்கூடிய வல்லன்மை நாதன் அருளினின் வாழ்வுறார், பதியினுடைய மேலான பொருளாக இருக்கக்கூடிய பதியினுடைய அருளை பெற விரும்புவதும் இல்லை. அப்படி விரும்பாத காரணத்தினால தெல்லுண்மை ஞான சிவயோகம் சேரார். அந்த விளைதல் இல்லாததுனால அவர்களுக்கு சரியா கிரியா யோகங்களிலும் அந்த நிலையில் இருந்து பெருமானை அடைந்து சிவயோகத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மையும் பெறமாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கல்லுண்பவர்களுக்கு இந்த உணர்வு ஒருபோதும் வராது. அடுத்ததாக, மயக்கும் சமய மலமண்ணும் மூடர், மயக்கும் மது உண்ணும் மாமூடர் தேரார், மயக்குறு மாமாயை மாயையின் வீடும், மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே என்று பேசுகிறார். அதாவது இந்த கடைசி 2 அடியை முதல்ல கொண்டுக்கணும். மயக்குறு மாமாயை மாயையின் வீடும், மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே, மயக்கும் சமய மலமண்ணும் மூடர், மயக்கும் மது உண்ணும் மாமூடர் தேரார் என்று பேசுகிறார். மயக்கத்தை தரக்கூடிய நோய்கள், மயக்க நோய், அதுக்கடுத்தது மயக்கம் இல்லாதாரையும் மயங்க செய்யக்கூடிய மருந்தால் நீங்கும். மயக்கின் தெளியில் மயக்குறும் அன்றே. ஆனால் மயக்கும் சமய மலமண்ணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இதை கொஞ்சம் நாம் மாற்றிக்கணும். மல சமயம், என்ன சமயம்? மல சமயம் என்று மாற்றிக்கொள்ளணும். மல சமயம் மண்ணும் மூடர் என்று பேசுகிறார். அதாவது உலகப்பற்றாக இருக்கக்கூடிய மயக்கம், அது அறிவை மயக்குவதாகிய கல்லினால் நீங்கும் என்று கூறி மயங்குகின்ற அறியாமை.
என்ன சொல்கிறோம்? கல் குடிச்சிட்டு மயக்கமாக இருந்ததுன்னு சொன்னால் வேறு எந்த இதுவும் தெரியாது அப்படின்னு சுகமாக இருக்குதுன்னு நினச்சி குடிக்கிறாங்க இல்லையா? அது அந்த அறியாமை என்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அறியாமையால் ஏற்படுகின்ற அறிவையும் இந்த கல்லை உண்டு பேரறியாமையில் அழுந்தி போகிறார்கள். பேரறியாமல் அழுந்தி போகிறார்கள். அவர்களை ஒருபோதும் தெளிவிக்க முடியாது என்று சொல்கிறார். அதாவது திடீர்னு நல்லா இருக்கிறோம், மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே நாம் என்ன பண்ணுறோம்? தண்ணி தெளித்து தெளிய வச்சிடுறோம். அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து கொடுத்து என்ன பண்ணுறோம்? அவனை மயக்கம் தெளிய வச்சிடுறோம். அது உடலில் ஏற்பட்ட ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனால் கல்லுண்டு மயங்கக்கூடியவர்களை ஒருபோதும் நாம் என்ன பண்ண முடியாது? தெளிய வைக்க முடியாது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக மயக்கும் தியக்கும் கல் வாய்மை அழிக்கும் இயங்கும் மடவார்த்தம் இன்பமே எய்தி முயங்கும் நடம் கொண்ட ஞானத்து முந்தார் இயங்கும் இடையரா ஆனந்தம் எய்துமே என்று பேசுகிறார். எது முதலடியார்? மயங்கும் மயங்கும் தீயங்கும் கல் வாய்மை அழிக்கும். அதாவது மயங்கும் தடுமாற்றம், தீயக்குதல்னா அறியாமை. இந்த தடுமாற்றத்திற்கும் அறியாமைக்கும் ஏதுவாக இருக்கக்கூடிய எது? கல். ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கிறது இது கல். இது என்ன செய்யும்? வாய்மை அழிக்கும். வாய்மை முதலான நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் என்ன பண்ணும்? எடுத்துடும். சொல்கிறோம் இல்லையா? குடிகாரம் பேச்சு சொல்கிறோமில்ல? அப்போது அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. அப்போது என்ன ஆகும்னு சொன்னால் வாய்மை முதலான நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் கெடுக்கும். அதனால் வாய்மை அழிக்கும். வாய்மைன்னா உண்மை. அடுத்து இயங்கும் மடவார்த்தம் இன்பமே எய்தி முயங்கும் நடங்கொண்ட ஞானத்து முந்தார் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த கல்லு குடிக்கக்கூடியவர்கள் அதை உண்டதனால கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் தெருவில் திரிவாங்களாம். உடம்புல துணி இருக்கான்னு கூட தெரியாதுல்ல. வேட்டி ஒரு பக்கம் போகும், சட்டை ஒரு பக்கம் போகும், இவன் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பான். டீசெண்டாக இருக்கு. அதனால நம்ம சௌகரியத்தை திட்டலாம். இப்போ அவங்க ரொம்ப தெளிவான குடிகாரங்கன்னு அர்த்தம். காரணத்தோடு குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, எப்படி இருந்தாலும் தவறு தானே. இப்போ என்ன சொல்றார் அவர்? இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நாணம் இல்லாமல் தெருவில் திரியக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, இயங்கும் மடவார்த்தம் இன்பமே எய்தி. இயங்கும் மடவார்னு சொல்கிறாரு. அதாவது பொது மகளிர்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட இல்லாமல் பல பேரிடத்துல போகிறதுனால இயங்கும் மடவார் என்று சொல்லுகிறார். அது யார்? பொது மகளிர். அந்த பொது மகளிருடைய இன்பத்தையே பெற்று தம் இல்லாலோடு முயங்கி பெறுகின்ற இன்பத்தை தருகின்ற அறிவை தலைப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அந்த அறிவை அவர்கள் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்க மாட்டார்கள். இது என்ன ஆகும்னு சொன்னால், அது அடுத்து சொல்கிறாரு, கடைசி வார்த்தை தான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய சொல்லு. இயங்கும் இடையரா ஆனந்தம் எய்துமே. இப்படி இருப்பதனால நீங்காத இன்பம் உண்டாகுமோ? நீங்காத இன்பம் உண்டாகுமோ என்று ஒரு கேள்வி போடுறார். அப்போ ஒருபோதும் உண்டாகாது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக சக்தியை வேண்டி அச்சமயத்தோர் கள்ளுண்பர். இது இராப்பகல் அச்சே
அந்த பாட்டு இருக்குங்களா, இது 7ஆம் தந்திரத்தில் வர வேண்டிய பாட்டு. குறிச்சிக்கங்க, 7ஆம் தந்திரத்தில் வர வேண்டிய பாடல். ஒன்றா பாடல் எண்ணு கூட குறிச்சிக்கங்க. இதில் வரிசை எண் மாறும். 1829 உங்கள் புத்தகத்தில் வரிசை எண் மாறும். 1829 7ஆம் தந்திரத்தில். சரி, இப்போ என்ன சொல்றாரு? சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்பர், சக்தி அழிந்தது தம்மை மறத்தலால், சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்திற் சார்ந்ததே என்று பேசுகிறார். இந்த வாம மதத்தவர்கள், இந்த சக்தி உபாசகர்கள் சக்தியினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக கல்லுண்பார்கள். அது ஒரு பிரிவு இருந்திருக்கு பொழுது அந்த காலத்தில். என்ன கல்லு குடிக்கக்கூடியவர்கள் ஒரு பிரிவு இருந்திருக்குது. அதன் பயனாக என்ன ஆகுன்னு சொன்னால், சக்தி அழிந்தது தம்மை மறத்தலால், அவர்கள் பெறுவது இயல்பாகவே தமக்கு இருந்த சக்தியையும் இழந்து விடுகிறார்கள். எது? கல்லுண்பதனால. பார்க்கல, நல்லா இருக்கிறோம் சொல்கிறோம்ல, தள்ளாடிக்கிட்டு வர்றான். நம்மால் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். வேண்டாம் அப்படி ஆடுறன்னு சொன்னால், இந்த அழிக்கிறதுக்காகன்றதில்ல, ஆன்மாக்களுடைய இச்சை ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் சிவபெருமான் நினைச்சா எல்லா உயிர்களையும் ஒரே நேரத்தில் திருவடியில் கொண்டு போய் வச்சுடுவான். அவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஆன்மாக்கள் ஒரே மாதிரி விரும்புறது இல்லையே. ஹோட்டலுக்கு போனால் கூட ஒருத்தருக்கு இட்லி பிடிக்குது, ஒருத்தருக்கு தோசை பிடிக்குது, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்குது இல்லையா? இப்போ எல்லாம் ஒரே மாதிரியாக நாம் விருப்பம் வச்சுருந்தோம்னா எல்லா ஹோட்டல்லையும் ஒரே பொருள் தான் விற்கணும் இல்லையா? அது ஆன்மாக்களுடைய இச்சை வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால இச்சைக்கு ஏற்றாற் போல அவனுடைய படைப்பும் இருக்கும். யாருடைய படைப்பும்? பெருமானுடைய படைப்பும் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், ஆன்மாக்களுடைய இச்சையில் அவன் ஒருபோதும் தலையிடுறதில்லை. அது அதாவது நம்ம சிவபெருமான் சுந்தரனை பார்த்து சொன்னது போல தான், வேட்கை தீர விளையாடு, வேட்கை தீர விளையாடு. யாரை பார்த்து சொன்னா? சுந்தரனை பார்த்து சிவபெருமான் சொன்னது. நம்மளை பார்த்து சொல்லலை, இருந்தாலும் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவன் சொன்னதுனால தான் என்ன பண்ணான்னு சொன்னால், அது பொருள் என்ன தெரியுமா? நம்ம பல பேர் அதை தப்பாக பொருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேட்கை தீர விளையாடு அப்படின்னு சொன்னால் ஆசை தீர அனுபவின்னு அர்த்தம்னு அர்த்தம் இல்லை. ஒரு பொருளின் மீது இருக்கக்கூடிய விருப்பம் இல்லாதபடி எந்த பொருளையும் நாம் பற்றோடு அனுபவிச்சோன்னு சொன்னால் அது பிறவிக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துடும். எந்த பொருளையும் பற்று இல்லாமல் அனுபவிக்கணும். அதுதான் வேட்கை தீர. என்ன இருக்கக்கூடாது? பற்றே இருக்கக்கூடாது. அப்படி பற்று இல்லாமல் அனுபவித்தாதான் இந்த உலகத்தில் நாம் வினை செய்யலைன்னு அர்த்தம். சுந்தரன் அப்படி அனுபவிச்சான். பறவை நாச்சியாரோடு உடல் இன்பத்தை அனுபவிக்கின்ற போதும் பறவை மீது பற்றுக்கொண்டோ உடல் மீது பற்றுக்கொண்டோ அனுபவிக்கல. சங்கிலி நாச்சியாரோடு அனுபவிக்கின்ற போதும் அந்த உடம்பு ஆசைக்காக அவன் அனுபவிக்கல, பற்று இல்லாமல் தான் அனுபவிச்சான். பற்று இல்லாமல் தான் அனுபவிச்சான். அதனால தான் என்ன சொல்கிறான்னு சொன்னால், சுந்தர இதெல்லாம் அவன் கொடுத்த இன்பன்றான். யார் கொடுத்த? சங்கிலி கொடுத்த இன்பம் சொல்லியோ பறவை கொடுத்த இன்பம் சொல்லியோ சொல்லலை. யார் கொடுத்த இன்பம்? இறைவன் கொடுத்த இன்பம் அனுபவிக்கிறேன்னு அனுபவித்தான். அப்போது உடல் இன்பத்தை கூட அவன் அந்த சிற்றின்பத்தை கூட பேரின்பமாக எண்ணி அனுபவித்தார். யார்? சுந்தரன். அதுதான் வேட்கை தீர விளையாடு என்பதனுடைய பொருள். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், ஆசை தீர அனுபவி அப்படின்னு அவனே சொல்லிட்டான்பா. என்னைக்கு ஆசை தீர்ந்துக்குது? என்னைக்கு தீர்ந்துருக்குதுன்னு
திரு கடவுர் மயானத்தில் நம்முடைய சம்பந்தர் பெருமான் சொல்லுவார். ரொம்ப அருமையான பாட்டது. பாசமான களைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார் ஆசை தீரவே கொடுப்பார். பாசமான களைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார். இந்த பாசத்தை ஆணவ மனத்தை களையக்கூடியவன் அவன் தான். அவன் மீது யார் அன்பு செலுத்துகிறார்களோ அந்த அன்பு செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு அமுதமாக விளங்கக்கூடியவன் அவன் தான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த உலகத்தில் அவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசை தீரவே கொடுப்பார். ஆசை ரெண்டு பொருள், ஆசை தீர கொடுப்பான். என்ன? ஆசை தீரவே கொடுப்பான். அதுக்கப்புறம் எந்த பொருள் மீது என்ன இருக்காது, ஆசை வராது. எவ்வளவு நயமாக பாடியிருக்கார் பாருங்க. அந்த மாதிரி இறைவனை சார்ந்து இருக்கின்ற போது ஒரு பொருளின் மீது நமக்கு என்ன வராது, பற்றில் வராது. அதுதான் இருக்கணும், பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாரு, வலியுறுத்தி சொல்கிறாரு. இப்போ அந்த சக்தியை வேண்டி என்ன செய்கிறாங்க? சமயத்தோர் கல்லுண்பர் சக்தி அழிந்தது தம்மை மறத்தலால். சொல்கிறோம் இல்லையா? அவன் கல் குடிச்சவன் என்ன தன் நிலைமையிலே இருக்கிறான், அவனால் நிற்க கூட முடியலையே. சாதாரணமாக இருக்கும்போது சக்தியோடு நிற்கிறான், அவனால் என்ன பண்ண முடியல. ஏண்டா இப்படி ஆடுற கேட்டோம்னா பதில் சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான். நான் ஆடாமல் ஸ்டெடியாக இருந்தால் கவர்மெண்ட் ஆடிடும்ன்றான். நான் ஸ்டெடியானா எது ஆடிடும்? நான் எவ்வளோ அரசாங்கத்துக்கு எவ்வளவு நன்மையை பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையாக தானே அதானே நடக்குது. இப்போது இது மாதிரி சக்தி அழிந்தது, எது கல்லுண்பர் சக்தி அழிந்தது தம்மை மறத்தலால். அதுக்கடுத்து சொல்கிறாரு பாருங்க, சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்திற் சார்தலே என்று சொல்லுகிறார். இப்போது உண்மையிலேயே சக்தி என்பது எது தெரியுமா? இதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் கல்லுண்பதனால் சக்தி கிடைக்குதுன்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கிறாங்களே. உண்மையிலே சக்தி எது தெரியுமா? அது சிவபெருமானுடைய அறிவாகிய ஆற்றல், ஞானமயமாகிய நிலைத்தான் எது சக்தி. சிவபெருமானுடைய ஞான நிலைத்தான் எது சக்தி. அதில் தலைப்பட்டு அந்த சக்தியால் பெறுகின்ற நிலையில் என்ன பயன் கிடைக்கும் தெரியுமா? சத்திய ஞான ஆனந்தத்திற் சார்தலே என்று சொல்லுகிறார். அப்போ தெளிவும் சிவானந்தத்தையும் பெறுவதும் தான் அந்த சக்தியாகிய அறிவிலே சார்ந்து நிற்பவர்களுக்கு கிடைக்கின்ற பயன் என்று சொல்லுகிறார். அப்போது இவர்கள் சொல்வது போல போலி வழிபாடாகிய வழிபாட்டில் இருந்து கொண்டு கல்லுண்பதால் சக்தி கிடைக்கும் என்று பிதற்றி கொண்டிருக்கிறார்களே, அது எல்லாம் தவறு என்று திருமூலர் பேசுகிறார். அதற்கடுத்ததாக சத்தன் அருள்தரின் சக்தி அருளுண்டாம், சக்தி அருள்தரின் சத்தன் அருளுண்டாம், சக்தி சிவமாம் இரண்டும் தன்னுள் வைக்க சக்தியும் என் சித்தி தன்மையும் ஆமி என்று சொல்லுகிறார். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. ஏன்னா அதை அனுபவிச்சவர். சத்தன் யாரு? சிவபெருமான். சக்தியை உடையவன் சத்தன், அவனுடைய அருள் தான் சக்தி. இப்போ சத்தன் அருள் தரின் சக்தி அருள் உண்டான். இப்போ சிவமும் சக்தியும் இரண்டு அல்ல, அப்படி தன்மையால் இரண்டு அல்லாததாக இருக்கின்றது காரணத்தினால பொருளால் இரண்டாக தெரியுது, ஆனால் தன்மையால் இரண்டு அல்ல. அப்படி இருக்கின்ற காரணத்தினால் சிவனுடைய அருள் கிடைத்தா சக்தியினுடைய அருள் கிடைச்சது, சக்தியினுடைய அருள் கிடைச்சா சிவனுடைய அருள் கிடைச்சதுன்னு அர்த்தம். சக்தி இல்லையே சிவம் இல்லை சொல்கிறோம் இல்லையா நம்ம ஏபி நாகராஜா. அப்படி இருவரும் ஒன்றே என்ற காரணத்தினால் தம்முள் அவர்கள் வேறல்லர் என்பதை வெளிப்படையாக உணர வேண்டும். ஆகவே சக்தி சிவமாம் இரண்டும் தன்னுள் வைக்க சக்தி சிவமாகி இரண்டையும் ஒப்புக்கொள்ள வேண்டுமே அன்றி
அதில் ஒன்றை புகழ்ந்தோ ஒன்றை இகழ்ந்தோ என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது என்பதை நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார். அந்த இரண்டனையும் ஒப்புக்கொண்ட வழி என் சித்தி தன்மையும் ஆமி. என் சித்தின்னா என்ன? அட்டமா சித்தி. என்ன சித்தி? அட்டமா சித்தி. சத்தியையும் சிவத்தையும் தன்னுள் ஒன்றாக கருதி யார் வைக்க வல்லார்களோ அவர்களுக்கு அட்டமா சித்தி தன்மை தானாகவே வந்து அடையும் சொல்லிட்டு இது சத்தியம் என்று சொல்லுகிறார். சத்தியம்ங்கிற வார்த்தையை கடைசியாக கொண்டு போய் சேர்த்துக்கணும். என்ன? சிவத்தையும் சக்தியையும் உள்வைத்து உணர வல்லவர்களுக்கு அட்டமா சித்தி தானாகவே வந்து அமையும், இது சத்தியம் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக தத்துவம் நீங்கி அட்டமா சித்தி வந்தவங்கெல்லாம் எல்லாருமே திருமூலர் ஆகிட முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். யார் அட்டமா சித்திகளை பயன்படுத்தி நான் லிங்கத்தை வரவழைக்கிறேன், அதை வரவழைக்கிறேன், இதை வரவழைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒருபோதும் திருவடிக்கு போகவே முடியாது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். திருவடிக்கு போகவே முடியாது. இந்த மலைக்கோடி நாராயணி அம்மா யார்? அது சக்தி நாராயணியா பேர் என்ன? அது நான் சொல்கிறது 40 ஏறக்குறைய நான் 90களில் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி 90 வாக்கில். அப்போ முதல்ல சின்னதாக அந்த பொற்கோயிலெல்லாம் கட்டாத காலம். பொற்கோயிலெல்லாம் கட்டாத காலம். சின்னதாக ஒரு வீட்டில் இருந்தது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கட்டாயப்படுத்தி துணைக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். எனக்கு அப்போ சித்தாந்தமெல்லாம் தெரியாது. ஆனால் இருந்தாலும் இது மேலெல்லாம் எனக்கு அவ்வளோ நாட்டம் கிடையாது. யார் காலையும் விடமாட்டேன். அந்த மாதிரி அது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், தெருவில் அப்படி வந்துக்கிட்டே இருந்தது. மண்ணை வாரி எல்லார் கையிலையும் கொடுத்தது. எல்லார் கையிலையும் விபூதி வந்துடுச்சு. தெருமண்ணை தான் வாரி அப்படி கையில் கொடுத்துக்கிட்டே வந்தது. எல்லாருக்கும் விபூதி. இப்போது எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனோடனே அந்த இதுக்காக என்னுடைய நண்பர் உள்ளே போனார். அவர் போய் காலில் விழுந்து பபியமாக வணங்கி ஒரு எலுமிச்சை மழை எல்லாம் கொடுத்து அது என்னவோ சொல்லுச்சு. நான் இப்படியே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். என் தலையை அழுத்தி காலில் விழ வைக்குது. அவன் சடானுன்னா நான்லாம் விழலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், திடீர்னு என்ன நினச்சதுன்னு தெரியல, கையில் மண் எடுத்து என் கையில் கொடுத்தது. இப்படி கொடுத்த உடனே என்னன்னு கேட்டது. மண்ணுன்னு சொன்னேன். இது சாதாரண மண் இல்லை, புத்து மண் அப்படின்னு சொல்லிச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னா. அப்புறம் என்ன பண்ணதுன்னா, இதை என் கையில் கொடு அப்படின்னு இப்படி உள்ளங்கையில் இப்படி நீட்டிச்சு வாங்கினா அந்த கையில் வச்சேன் அந்த மண்ணை. அப்படியே மூடி திருப்பி என் கையில் போட்ட குங்குமம் ஆயிடுச்சு. இது அந்த மண். இப்போ இதை கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கோன்னுது. நான் அந்த ட்ராவலை கொண்டு வந்து வச்சேன். வேலை செஞ்சு இந்த பள்ளியில் ட்ராவலை வச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அது பெரிய எல்லாருக்கும் வியப்பாக இருந்தது அப்போ. ஆனால் அதெல்லாம் அட்டமா சித்திகளில் ஒன்றிய தவிர அந்த சித்திகளை யார் ஒருவர் விளம்பரமாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அடுத்த பிறவி உண்டே தவிர வீடு பேரெலாம் கிடையாது. அவங்கெல்லாம் வீடு பேற்றுக்கெல்லாம் போகவே முடியாது. திருமூலர் சொல்கிறார், நான் சொல்லலை. இறைவனுடைய ஏன்னா திருமூலர் நினச்சிருந்தா இந்த அட்டமா சித்திகளை கொண்டு எத்தனையோ மடங்களை கட்டியிருக்கலாம், எப்படியெல்லாமோ வாழ்ந்துருக்கலாம். அவர் பழகி தெரியாத மனுஷன் இப்படி உக்காந்துங்கிறாரு இல்லையா? ஆக அவர் பாருங்க, அந்த அட்டமா சித்திகளை கொண்டு இந்த பசுக்களுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக மூலனுடைய உடம்புல புகுந்தாரே தவிர எனக்கு கூடு விட்டு கூடு பாயுகின்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த சித்தியை அவர் பயன்படுத்தலை. கைலையிலிருந்து புறப்பட்டு வரும்போது 8 பேர் பின்னாடி கை கட்டி நின்றார்களாம். யார் அந்த 8 பேர்னா அட்டமா சித்திகள் நிற்கிறார்களா? நீங்கள் சொல்லுகின்ற ஏவலை
செயல்படுத்துவதற்காக நாங்கள் உங்களை பின்தொடர்கிறோம் சொல்லி. நான் யாரையுமே பயன்படுத்தலையே, அந்த ஒரு சித்தியை தவிர வேற அது ஒரே ஒரு முறை தான். அதையும் சொல்கிறாரு, நம்ம படிச்சுட்டு இருப்போம், ஏற்கனவே படிச்சுட்டோம். அதே சொல்கிறாரு, பெருமான் என்ன காரணத்துக்காக நான் வந்தோன்னா அதை நிறைவேற்றலை, அவன் என்னுடைய உடலை மறைப்பிச்சுட்டு அவன் காரியத்தை செயல்படுத்திக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. என் உடம்பு எப்படி அவன் தானே மறைச்சான், நான் மறைக்கலையே. ஆகவே இந்த அட்டமா சித்திகள் கைவர பெறும், இது சத்தியம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அட்டமா சித்திகளை பெற்றவர்கள் எல்லோருமே சித்தர்கள் அல்ல, திருமூலராகி விட முடியாது. அந்த தெளிவு வரணும். அதைத்தான் இதில் மிக தெளிவாக பேசுகிறார். தத்துவம் நீக்கி மருள் நீக்கி தானாக்கி பொய் தவம் நீக்கி மெய் போகத்துட்போக்கியே மெய்த்த சுகமுண்டு விட்டு பரானந்த சித்தியதாக்கும் சிவானந்த தேரலே, சிவானந்த தேரலே என்று பேசுகிறார். இப்போ இந்த சிவானந்த தேரலேங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, சிவானந்தமாகிய தேன், அந்த சிவானந்த தேரலே கொண்டு வந்து முதல்ல சேர்த்துக்கணும். சிவானந்த தேரலே தத்துவம் நீக்கி மருள் நீக்கி தானாக்கி பொய்த்தவம் நீக்கி மெய் போகத்துள் போக்கியே. பொருள் ரொம்ப கஷ்டமாக இல்லை, சிவானந்தமாகி அந்த தேன் இருக்கிறதே, பேரின்ப வெள்ளம் இருக்கிறதே, அதுதான் இந்த தத்துவ கூட்டத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நீக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகப்பற்றும் உடம்பு பற்றி நீக்கிடும்னு அர்த்தம். உடம்பு பற்று உலகப்பற்றுங்கிறது தத்துவ கூட்டம், இதை நீக்கும். அடுத்தது அதன் மீது கொண்டிருக்கக்கூடிய மருளை நீக்கும், மயக்கத்தை நீக்கும். எதெல்லாம் அழகாக்குதோ அதையெல்லாம் பார்த்து மயங்குறோம்ல, அதெல்லாம் நீக்கிடும். இது இந்த சிவானந்த தேரல். அதுக்கப்புறம் தானாக்கி சிவமாம் தன்மையை கொடுத்து, சிவமாம் தன்மையை கொடுத்து பொய்த்தவம் நீக்கி மெய் போகத்துட்போக்கியே. பொய்யான தவங்கள் என்ன? பொய்யான தவம்னா என்ன? உலகியலை நோக்கி செய்கின்ற விரதம், இதையெல்லாம் நீக்கி மெய்போகத்துட்போக்கியே, உண்மையான ஞானமாக இருக்கக்கூடிய உண்மையான பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் நிறுத்தி மெய்த்த சுகம் உண்டு விட்டு உடம்பு உள்ளளவும் நிற்பதாக இருக்கக்கூடிய சுகம் அதை விட்டு பரானந்த சித்தியதாக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உடம்புக்குள்ளவே இருந்து அந்த பேரின்பத்தை அனுபவிக்கும். இந்த உடம்புக்குரிய முடிந்த பிறகு அந்த பேரின்பத்தில், அதாவது பரானந்த பர ஆனந்தமாகிய பேரின்பத்தில் அது நிலை பெறச் செய்யும், பரமுத்தியை செய்யும் என்று சொல்லுகிறார். புரியுங்க? பொய்த்தவம் நீக்கி போகத்துள் போக்கியே, போக்கியே இல்லை போக்கியே, போக்கியே. மெய்த்த சுகம் உண்டு, சுகம் உண்டு. அதாவது உடம்புக்குள்ளதே அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கும். அதாவது சீவன் முக்தர்கள் நிலையில இருந்து அந்த உடம்பு விட்ட பிறகு, விட்டு அந்த உடம்பு விட்ட பிறகு பரானந்த சித்தியதாக்கும், பரத்தில் அனுபவிக்கக்கூடிய வீடு பெற்ற தன்மையை நிலையாக செய்துவிடும் என்று சொல்லுகிறார். அடுத்த பாட்டு இந்த தந்திரத்தினுடைய நிறைவு பாட்டு தான். இன்னொரு பாட்டு இருக்கும் கடைசியா, உண்ணீர் அமுதம் ஊரும் ஊரலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு மூன்றாம் தந்திரத்துக்குரிய பாட்டு. பக்கத்தில் எழுதிக்கங்க, மூன்றாம் தந்திரத்தில் 865வது பாட்டு. யோகிகள் கால் கட்டி
யோகிகள் கால் கட்டி ஒன்மதி ஆனந்த போத அமுதை பொசித்தவர் என் சித்தி மோகியர் கல்லுண்டு மூடராய் மோகமுற்று ஆகும் மதத்தால் அறிவழிந்தாரே என்று பேசுகிறார் இல்லையா? உண்மையான யோகிகள் எப்படி இருப்பார்கள் சொன்னால், கால் கட்டி, காலுன்னு சொன்னால் நம்ம காலுகள் இல்லை, காலுன்னா காற்று. காலுன்னா என்னது? காற்று. இந்த பிராணவாயு இருக்கு இல்லையா, இந்த பிராணவாயு உள்ளே போகுது, வெளியே போகிறது அபானவாயு இல்லையா? யோகிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அபானவாயு வெளியேறாமல் உள்ளே சென்ற அந்த மூச்சை இந்த பிராணாயாமத்தால் அது 16 அங்குல காற்றை உள்ளே இழுக்கணும். 16 அங்குல காற்றை உள்ளே இழுக்கணும். 64 அதை 16 மாத்திரைகள் உள்ளே இழுக்கணும். 16 மாத்திரை உள்ளே இழுக்கணும். ஒரு மாத்திரைனா கை சொடுக்கிற நேரம். அப்போ 16 மாத்திரை உள்ளே இழுத்து 64 மாத்திரை உள்ள கும்பகம் பண்ணணும், உள்ள இருத்தணும். எத்தனை மாத்திரை? 64 மாத்திரை இருத்தணும். 64, ஆமாம் 64 கை சொடுக்கிற நேரம் இருத்தணும். இழுத்தது எவ்வளவு? 16. உள்ள இருத்துறது எவ்வளோ? 64. வெளியே விடுறது 32. வெளியே விடுறது இது 32. இந்த மாதிரி பழக்கப்படுத்துறது தான் பிராணாயாமம். இதுதான் என்னது? பிராணாயாமம். 16 மாத்திரை பூரகம், 64 மாத்திரை கும்பகம், 32 மாத்திரை ரேசகம். இந்த மாதிரி பழக்கப்படுத்தும் போது என்ன ஆகும்னு சொன்னால், இந்த பிராணாயாமத்தினால வாழ்நாள் நீட்டிக்கும். இப்போது இந்த ரேசகம் சொல்கிறோம் இல்லையா, 32 மாத்திரை வெளியே விடுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலைக்கு அடுத்தது என்ன பண்ணுன்னு சொன்னால், இந்த வாயுவை சுழுமுனை நாடி வழியாக மேலே ஏற்றணும். சுழுமுனை நாடி வழியாக அந்த முதுகுத்தண்டில் இருக்கு இல்லையா, அந்த முதுகுத்தண்டு வழியாக என்ன ஆகும், அந்த குதத்தின் வழியாக அபான வாயு போகக்கூடாது. இந்த 3ஆம் தந்திரத்தில் அதை தெளிவாக படிக்க இருக்கிறோம். அது அந்த சுழுமுனை திறந்து அந்த சுழுமுனை நாடி வழியாக உள்ளே போகின்ற போது என்ன ஆகும்னு சொன்னால், இந்த குண்டலினிங்கிற சக்தி மேலே எழும்பி இந்த உயிராற்றலை அப்படியே மேலே கூட்டிகிட்டு வரும். இது வரைக்கும் புருவ நடுவு வரைக்கும். இந்த புருவ நடுவில் வைத்து தியானம் பண்ணணும். அதில் கைவர பெற்ற பிறகு, அந்த தியானத்தில் முழுமை பெற்ற பிறகு, அங்கேருந்து அந்த உயிர் எண்ணாக மேலே புறப்பட்டு பிரம்மரந்திரம் போகும். அங்கேருந்து புறப்பட்டு இது மேலே, இது பிரம்மரந்திரம் வரைக்கும் ஆதாரம். இதுக்கு மேலே என்னது? நிராதாரம். இதுக்கு மேலே ஒரு 12 அங்குலம் பயணப்பட்டு போய் இறைவனோடு இறந்திர கலக்கும். இது யோகம். இது என்னது? யோகம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். யோகிகள் கால் கட்டி இந்த காற்றை தன்வசப்படுத்தி, எந்த காற்றை? பிராணவாயுவை தடுத்து அப்படி தன்வசப்படுத்தி சுழுமுனை நாடி வழியாக செலுத்துகின்ற போது இந்த மூலாதாரத்தில் ஒரு நெருப்பு இருக்கும், அந்த மூலாக்கினி. அந்த மூலாக்கினி என்ன ஆகும்னு சொன்னால் மேலே எழும். அந்த மூலாக்கினி எழுகின்ற போது அங்கே சுருண்டு கிடக்கின்ற குண்டலினி என்கிற அந்த பாம்பு என்ன பண்ணோம்? நிமிர்ந்து மேல் நோக்கி நகரும். அதை தான் சொல்லுகிறார் இவர். அந்த யோகிகளுடைய இயல்பு அது. அதைத்தான் அவை பெருமாட்டி சொல்கிறார். மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்ன அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி அங்கே போயிடுவானார். என்ன இப்போது அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை மூட்டி இந்த வாயுவை உள்நோக்கி செலுத்தி அதை எழுப்புவாங்க. அது என்ன ஆகும் தெரியுமா? ஒன்மதி ஆனந்த போத அமுதை பொசித்தவர். அந்த உயிராற்றல் மேலே வருகின்ற போது இந்த புருவ நடுவாக இருக்கக்கூடிய, இதுக்கு பேர் சந்திரமண்டலம்னு பேர். இதுக்கு என்ன மண்டலம்னு பேர்? இந்த சந்திர மண்டலம். அதுதான் ஒன்மதி ஆனந்த ஒளி பொருந்திய சந்திர மண்டலத்தினுடைய ஆனந்த போத அமுதை பொசித்தவர். அந்த சந்திர மண்டலத்தில் ஊறுகின்ற அறிவை வளர்க்கின்ற இனிய அமுதமாகிய அந்த நிலையை, ஆனந்த தேரலை
யார் உண்டு 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 அதிலே திளைத்து இருக்கிறார்களோ அந்த திளைப்பலில் அவர்களுக்கு இச்சை வரும். அப்படி இச்சை பெறாதவர்கள், அந்த இச்சையை பெறாதவர்கள் என் சித்தி மோகியர், அட்டமா சித்தியை மட்டுமே இச்சித்திருக்கக்கூடிய விரும்பக்கூடியவர்கள், அவர்கள் கல்லுண்டு மூடராய் மோகம் உற்று. அப்படிப்பட்டவர்கள் அட்டமா சித்தியை மட்டுமே வேண்டும் வேண்டும் என்று சொல்லி கல்லை உண்டு மயக்கம் உண்டு. அந்த மயக்கத்தினால என்ன ஏற்படுது தெரியுமா? ஆகும் மதத்தால் அறிவழிந்தாரே, அறிவற்ற நிலையில் உன்மதத்தை உடையவர்களாக, உன்மதம் சொன்னால் என்ன அர்த்தம்? அறிவில்லாமல் மயங்கி கிடக்கின்ற நிலை, அந்த நிலையை பெற்றவர்களாக உன்மத்தம் உடையவராக இருப்பார்கள், அறிவு அழிவார்கள் என்று சொல்லுகிறார். அப்போது கல்லுண்டு பெறுகின்ற இன்பம் இருக்கிறதே அது முழுமையானது அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த யோகிகள் எப்படி இருப்பாங்க, சிவானந்த தேரலில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், உள்ளபடியே ஞானிகள், தம்மை மறந்து இறை இன்பத்தில் திளைக்கக்கூடியவர்கள், தம்மை மறந்து இறை இன்பத்தில் திளைக்கக்கூடியவர்கள். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்நாளில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அவர் வேதாந்தி தான், காளி உபாசகர் தான், இருந்தாலும் ஒரு ஞான நிலையில் இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு அவர் சான்று. சித்தாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் நாற்றம்பள்ளி மடத்தோட நெருங்கிய தொடர்பு எனக்கு 1980 தொடர்பு. நாற்றம்பள்ளிக்கு நான் 1980 வந்துட்டுருக்கேன். அப்போது சுவாமி சர்வஜானந்தா, சுவாமி குமாரானந்தா 2 பேர் இருந்தாங்க. இப்போ 2 பேருக்குமே அடியானை ரொம்ப நல்லா தெரியும். சர்வஜானந்தா இங்கேயே திருவடி பேர் பெற்றுட்டார், இந்த ஆத்தங்கரையில் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. குமாரானந்தா ஊட்டியில் இருந்தார் கடைசியாக, அது அங்கேயே. ஆனால் திருவடி பேர் பெற்றிருக்கணும், ஏன்னா நான் பார்த்தே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது அவரை. அப்போ அந்த ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, தட்சிணேஸ்வரம் காளி கோயில் போயிருக்க அடியான், அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். அந்த காளியை அப்படியே பக்தி பரவசமாக வர்ணிக்கிறார். அந்த பரவசத்தில் அவருடைய ஆடை நழுவி போகிறது, இடுப்பில் கட்டியிருந்த வேட்டி இல்லை, கோவணம் மட்டும்தான் இருக்குது. அந்த காளி என்னுடைய அந்த தோற்றத்தை அவ்வளோ அற்புதமாக வர்ணிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதுதான் தன்னை மறந்த நிலை. அதான் என்ன நிலை? தன்னை மறந்த நிலை. அந்த நிலையிலே தான் யார் இருக்கணும்னு சொன்னால் ஞானிகள் இருக்கணும். அந்த தன்னை மறந்த நிலையில் சில பேர், நம்முடைய அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் சமீப காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் வாழ்ந்தவர் அப்பைய தீட்சிதர். அவர் தன்னுடைய சீடர்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த பித்து பிடிக்கிறதுக்கான கொட்டை ஏதோ இருக்குது போல இருக்கு, இதை நான் தின்னுடுறேன், அப்போ எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதுக்கு முறிப்பு மருந்தும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். பைத்தியம் பிடிச்சி இருக்கிற நிலையில் நான் என்னென்ன பேசுகிறேங்கிறதெல்லாம், என்னென்ன உளறங்கிறதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சீடர்களுக்கு ஆணையிட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த உன்மத்தம் பிடிக்கக்கூடிய அந்த விதைகளை அரைச்சி சாப்பிட்றாரு. அந்த வீரியத்தின் காரணமாக அவருக்கு தன்னை மறந்து பித்து பிடிச்ச நிலையில் இருக்கிறார். சீடர்களெல்லாம் அவர் சொன்னதை போலவே எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. எழுதி முடித்த பிறகு இந்த மாற்று மருந்து கொடுத்து அவருக்கு தெளிவு வந்த பிற்பாடு, நான் என்ன உளறி இருக்கிற காட்டுங்க பார்க்கலான்னு சொன்னால், அம்பிகையின் பேரில் அற்புதமான துதிகளை பாடியிருக்கிறார். நினைவோடு இருந்தால் கூட, நல்ல நிலையில் இருந்திருந்தால் கூட அவர் அவ்வளோ பாடியிருக்க மாட்டார், அவ்வளோ அற்புதமாக பாடியிருக்கிறார். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. இப்போ இதெல்லாம் ஞானிகளுடைய நிலை. அது எந்த நிலையில் இருந்தாலும் ஞானிகள் தன்னை மறந்து இறை இன்பத்தில் திளைக்கக்கூடியவர்களை தவிர அவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்தில் திளைப்பவர்கள் அல்ல, உலகத்தில் திளைப்பவர்கள் அல்ல. அதைத்தான் திருமூலர் மிக தெளிவாக சொல்லுகிறார். கல்லுண்டு திளைப்பவர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல,
ஞானிகளைப் போல காட்டிக்கொள்ளக்கூடியவர்களே தவிர அவர்கள் ஒருபோதும் ஞானிகள் ஆக மாட்டார்கள் என்று சொல்லி, ஞானிகள் ஆக வேண்டும் என்று சொன்னால் பதிப்பசு பாசம் என்ற உண்மை உணர்ந்து, பாசத்தை நீக்கிய பசு பதியை சார்ந்து பெறுவது தான் உண்மை ஞானம் என்று இந்த உபதேச தந்திரமாக இருக்கக்கூடிய முதல் தந்திரத்தில் மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக தான் அவர் சொல்லக்கூடிய 8 வழிமுறைகளை பார்க்க போகிறோம். இது உபதேசம். 1 அவன் தானே, 2 அவன் இன்னருள், நின்றனன் 3 4 உணர்ந்தனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து 8. இதுதானே முதல் பாட்டு. தான் இருந்தான் உணர்ந்து 8. இப்போ இப்படி என் குணத்தனாக இருக்கக்கூடிய பெருமான், அந்த பெருமானை அடைவதற்குரிய வழிகள் 8. அந்த வழிகளை உணர்ந்து அவனை நீ 8. அந்த வழிகளை உணர்ந்து அவனை நீ 8 என்று திருமூலர் முதல் பாட்டில் சொல்றார். அப்போ அதை சொல்லி அந்த உபதேசமாக இந்த ஒரு தந்திரத்தை நிறைவு செய்துவிட்டு, இப்போ 2வது தந்திரத்தில் அந்த 8 வழிகளில் ஒரு வழி புராண தந்திரம். புராணத்தில் பெருமாண்டிய பேராற்றல்களை எல்லாம் சொல்லும். அப்படிப்பட்ட பேராற்றல் உடையவனை அந்த வழியில் நின்று கூட நீ அவனை பெற்றுவிடலாம் என்று அந்த தந்திரத்தின் வாயிலாக சொல்ல இருக்கின்றார். அடுத்த வகுப்பு என்ன, இந்த வகுப்பில் நான் ஜெயக்குமார் ஐயா கிட்ட சொன்னேன், மொத்த பாட்டை எழுதிட்டு வந்து சொல்லுங்கள், இந்த வகுப்பில் இந்த தந்திரம் நிறைவு பண்ணிடணும் அப்படின்னு தான் சொன்னேன். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார் முடியுமான்னு சொல்லி. ஆனால் காலையிலேருந்து அதனால தான் அந்த வேகத்திலே ஓடிச்சு. ஆகவே அடுத்த தந்திரம் புராண தந்திரம். இந்த புராண தந்திரத்தில் முக்கியமான செய்திகள் கர்ப்பகிரியைன்னு ஒரு 40 பாடல். ஒரு குழந்தை எப்படி கருவாகி உருவாகி வெளியே வருகிறது, அதை எப்படி பெருமான் காப்பாற்றி வெளியே கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் அந்த 40 பாடலும். எந்த வகுப்பை தவற விட்டாலும் இந்த கர்ப்பகிரியை மட்டும் தவற விடாதீங்க. அதே மாதிரி அந்த பாடலை கேட்க வேண்டியவர்கள் யாருன்னு சொன்னால் இளம் தம்பதியினர். பணம் கட்டலைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டு தம்பதியர்களை வகுப்புக்கு அடிச்சுட்டு வாங்க. பெருமான் ஏதோ ஒரு வகையில் அடியனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் பணத்துக்காக பாடம் நடத்தலை, புரியுதுங்களா? இந்த கருத்தை அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும். நான் வாழ்வாங்கு வாழும் கலையிலேயே நான் கணவனும் மனைவியுமா சேரணும்னு சொல்லி தான் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 38 இணையர்கள் கணவனும் மனைவியுமாவே சேர்ந்தவங்க. மொத்தம் 122 பேர் அங்கே அந்த தொகுப்பில். அதுதான் அதிகபட்சம். 656 பேர் அந்த முதல் தொகுப்பில் படித்தவங்க. அதில் 122 காஞ்சிபுரம் மையம். அதில் 38 இணையர்கள் கணவனும் மனைவியுமாக. இப்போ 38 அவங்களே. நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இந்த செய்திகள் எல்லாம் எங்கேயும் கிடைக்காது, எங்கேயும் போயினாலும் கேட்க முடியாது. அடியனுடைய கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னால் தத்துவத்தை தத்துவமாக பார்க்கறது இல்லை. அதனால தான் சித்தாந்தம் கூட மற்றவங்க நடத்துகிற மாதிரி அடியன் நடத்துறது இல்லை. அதை வாழ்வியலாக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நான் சிந்திக்கிறது. அந்த சிந்திக்கிறது காரணத்தினால தான் இதையெல்லாம் திரும்ப நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறேன். அது நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக, நான் கெட்ட பழக்கம்னு சொன்னால் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அது இயல்பெல்லாம் மாற்ற முடியும். ஏன்னா இதை தத்துவமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கிளிப்பிள்ளை சொன்ன மாதிரி அன்னைக்கு இவர் சொன்னார், அப்புறம் இவர் சொன்னார், அப்புறம் நான் சொல்கிறேன், நான் இன்னொருத்தருக்கு இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கக்கூடாது. அதை என்ன பண்ணணும், வாழ்க்கையில் கொண்டு வரணும், வாழ்வியில் பயன்படுத்தணும். படித்ததை பயன்படுத்தியதற்குத்தான் படிப்பே தவிர அதை படிப்பாகவே வச்சுங்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு குறைந்தபட்சம் அந்த 40 திருமந்திரங்களை கேட்கின்ற காலம் வரையிலாவது உங்கள் வீட்டு இளைஞர்களையும் இளைஞிகளையும் கல்யாணம் ஆகாதவங்களை கூட கூட்டுவாங்க. அவங்க தெரிஞ்சுக்கணும் உடல் இன்பத்தை எப்படி அனுபவிக்கணும். திருமூலர் அப்படியே இது போட்டு சொல்கிறார்.
ஏன் உடம்பு ஊனமுற்ற குழந்தையா பிறக்குது? நம்முடைய வாழ்நாள் எந்த அடிப்படையில் பெருமான் நிர்ணயம் பண்ணுறான்? ஒருத்தருக்கு 40 வயசு, ஒருத்தருக்கு 30 வயசு, ஒருத்தருக்கு 100 வயசு, எந்த அடிப்படையில் இருக்குது? அதெல்லாம் திருமூலர் சொல்கிறார், கணக்கு சொல்கிறார். ஏன் சின்ன இதுலேயே இறந்து போயிடுறாங்க? அதுக்கெல்லாம் காரணம் சொல்கிறாரு. இப்போ நாம் நினைக்கிறோம் உடம்பு சுகத்தை ஏதோ ஒரு சுகமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு தவம். அந்த தவத்தை ஒழுங்காக செய்யலன்னு சொன்னால் சந்ததி சரியாக இருக்காது. அடியனுக்கு ரொம்ப வருத்தம். இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி கேட்காம தவற விட்டுட்டு போயிட்டு அப்போல்லாம் தெரியாது. அதாவது பக்தி உண்டு, கோயிலுக்கு போகிறது உண்டு, எல்லாம் உண்டே தவிர இந்த சித்தாந்தம்னா என்ன, திருமுறைன்னா என்னன்னு தெரியாத காலம். 34வது வயசில் தான் எனக்கு சித்தாந்தம் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னாடி வள்ளிமலையில் இருக்கிற முருகன் தான் எனக்கு வழிபடு தெய்வம். நான் எத்தனை முறை அவங்ககிட்ட போயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அதுதான் எனக்கு வழிபடு தெய்வம். இல்லை அவர் வேலை அவன் தான் என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரையாவது ஒருத்தர் விருதியாக பிடிச்சிக்கிட்டோம் இல்லையா? அதனால் அப்போ கூட முருகனை தான் கும்பிடுவேன், வேறு எந்த தெய்வத்துக்கும் போக மாட்டேன். சித்தாந்தம் படித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தெய்வ வழிபாடுங்கிறது இல்லை, அப்போவும் முருகன் தான். ஒருவேளை அந்த உரைப்பு தான் அடியை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆகவே இங்கே இந்த முதல் தந்திரம் உபதேச தந்திரம் நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த தந்திரம் நமக்கு புராண தந்திரத்தில் கர்ப்பகிரியை, அதுக்கப்புறம் யோக தந்திரத்தில் அட்டாங்க யோகம். இல்லையா? இனி வரக்கூடியது எல்லாமே ரொம்ப ஆழமான அற்புதமான கருத்துக்கள். கூடுமான வரையில் எளிமைப்படுத்தி பேசுவோம். திருவருளும் குருவருளும் எவ்வளோ எளிமைப்படுத்துதோ அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி பேசுவோம். நீங்கள் இப்போ நமக்கு ஜூலை மாதத்தோட இந்த ஆண்டு முடியுது. ஓராண்டு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து புதுசாக ஆண்டு தொடங்குது. இப்போ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ உள்ளபடியே திருமந்திரத்தை தெரிந்து கொள்ளணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அவங்களையெல்லாம் நீங்கள் ஆற்றுப்படுத்தி இந்த வகுப்புக்கு கொண்டு வாங்க. இந்த வகுப்புக்கு கொண்டு வாங்க. அதே மாதிரி இப்போ ஐயா எடுத்திருக்கிற ஒரு முயற்சி ரொம்ப நல்ல முயற்சி. என்ன சித்தாந்த சாத்திரத்தை போற்றி பக்தருடைய ஏன் அடியேன் எடுத்துக்கொண்டன்றதை நான் அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். எங்கள் வைத்தியநாதன் ஐயா கிட்ட போற்றி பக்தருடைய விரிவாக பாடம் கேட்டேன். தனிப்பட்ட முறையில் பாடம் கேட்டது மட்டும் இல்லாமல் அவர் கைப்பட எழுதின போற்றி பக்தருடைய குறிப்பு என்கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, போற்றி பக்தருடைய நம்முடைய திருவாசகத்தில் போற்றி திருவகவல் இருக்கு இல்லையா? போற்றி திருவகவல் அதனோட நெருங்கிய தொடர்பு உடையது. இதே போற்றி பக்தருடைய நாம் அந்த வகுப்பில் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு தான் பார்க்க போகிறோம். இல்லை அது என்னென்ன சாத்திரம்னு சொன்ன உடனே உண்மை நெறி விளக்கம் எடுத்துட்டு இருக்கலாம். எனக்கு தசகாரியத்தில் ரொம்ப விருப்பம் இல்லை. அது உண்மை நெறி விளக்கம் என்னைக்கே வருது? முத நாளே வருதா? அப்படியா? உண்மை நெறி விளக்கம் அது அடியனுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கும். உண்மை நெறி விளக்கத்தில் ஐயாங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு தெரியல, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் உண்மை விளக்கத்தில் தொடங்கி உண்மை நெறி விளக்கத்தில் நிறைவு செய்வோம். எங்கள் சித்தாந்த தொகுப்பு இருக்கு இல்லையா? எங்கள் வைத்தியநாதன் ஐயாவுடைய பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால், சாத்திரத்தில் உண்மை விளக்கம் தொடங்கும். அதுக்கு முன்னாடி 2 வகுப்பெல்லாம் அடிப்படைகள், வரலாறு அடிப்படை 2 வகுப்பு இடம். சாத்திரம் 14 சாத்திரத்தில் உண்மை விளக்கம் முதல் வகுப்பு, நிறைவு வகுப்பு உண்மை நெறி விளக்கம். உண்மை விளக்கத்தில் தொடங்கி உண்மை நெறி விளக்கத்தில் நிறைவடையும் இந்த பாடத்திட்டம்லாம். அந்த மாதிரி பாடத்திட்டம் அவர் ஐயா அமைச்சது. அதில் உண்மை நெறி விளக்கம் அவ்வளோ அற்புதமான கருத்து. அதான் தசகாரியம்தான். ஒரு 4 மணி நேரம் தசகாரியத்தை மட்டுமே பேசலாம். அந்த பாட்டுங்க மொத்தத்தையும் அப்படியே விட்டுட்டு 4 மணி நேரம் தசகாரியம் மட்டுமே.
அந்த 10 செயல்பாடுகளை மட்டுமே 4 மணி நேரம் பேசணும். அவ்வளோ அற்புதமான கருத்து. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் சாத்திர வகுப்புகளில் சிந்திக்கிறதில்ல. அதனால் இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல முயற்சி. அந்த நல்ல முயற்சிக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரையும், நீங்கள் அது இலவச வகுப்பு தானே இது, அது எல்லாரும் இதெல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. வாழ்நாளில் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்கெங்கேயோ போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் வாங்க, கூட்டிகிட்டு வாங்க. பட் வீட்டில் இருக்கிறவங்கள எல்லோரையும் கூட்டிகிட்டு வாங்க. இந்த இடம் போதலைன்னு கீழே கூட போடணும், அவ்வளோ கூட்டம் வரணும். அது மாதிரி வந்து அதனுடைய பயனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதல் தந்திரத்தை இதனோடு நிறைவு செய்து, அடுத்த வகுப்பு வழக்கம் போல் ஜூன் 2ஆம் தேதி இந்த வகுப்பு தொடங்கும். அப்பொழுது 2ஆம் தந்திரம். 2ஆம் தந்திரத்தில் என்னென்ன பாட்டு நீங்கள் எழுதிட்டு வரணும்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வரும். அந்த பாடல்களை எழுதி வரும்போது அன்போடு கேட்டுக்கொண்டு இதனோடு நிறைவு செய்கின்றோம். சிவாய மெய்ஞானவானுவாகி விழாத பொழில் திருவாடுதுறைவாள் குருநாச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோம் திருமரபு ஈரோடி தலைவரமாகோ திருமரபு ஈரோடி தலைவரமாகோ திருமரபு ஈரோடி தலைவரமாகோ வான்முறைய மணிவளம் சுரக்க அண்ணன் கோன்முறை அரசு செய்க உரையிலாத உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் நோக்குக அற்றவன் வேற்றி வல்க மேன்மையுடன் செய்வனீதி விலகுக உலகமெல்லாம் மேன்மையுடன் செய்வனீதி விலகுக உலகமெல்லாம் மேன்மையுடன் செய்வனீதி விலகுக உலகமெல்லாம். அடுத்த வாரம் வந்து சித்தாந்த வகுப்பு, அடுத்த ஜூன் 2ஆம் தேதி ஐயாவுக்கு திருமண வகுப்பு, அடுத்த 17ஆம் தேதி